Hello, Dr. Bala. Hello, good evening, Akila. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Yeah, I'm fine. Thank you for having me in this channel. Great. So we are 6 o'clock on the dot, and we have viewers live already. So let's get ஆமா. started. Thank you. Yeah, sure. Sure. So hello, viewers. Good evening, everyone, and thank you so much for joining today. We are live with Pondi Up to Date. ஸோ எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதோட லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மை நேம் இஸ் அகிலா, இன்னைக்கு ஷோவோட ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் வி ஹாவ் டாக்டர் பாலகிருஷ்ணன் ரமணன். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் இஸ் எம்பிபிஎஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜ். இப்போ ரைட் நவ் ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் இஸ் பிஜி எக்ஸாம்ஸ். ஸோ இன்னைக்கு ஷோவோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, we are going to talk about COVID. So நம்மளுக்கு இருக்கிற common doubts, be it about vaccination or the remedy, எது பத்தி வேணாலும், the common doubts as a common man we all have today. With that, let's get started. So நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நார்மல் ஃபீவர் கோல்ட்லேருந்து ஆரம்பிச்சது இந்த கோவிட்ங்கிறது 2020. ஸோ கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு நல்லா செட்டில் டவுன் ஆகிட்டு இருந்தது மார்ச்ல இந்த வருஷம். பட் அகெயின் பீக்கில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம லெட்ஸ் ரீவன் 1 year பேக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கோவிட்னா என்ன, ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், ஸோ யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற இதை பற்றி டவுட்ஸ் பற்றி நம்ம பாலா கிட்ட கேட்போம். ஓவர் டு யூ பாலா. Thank you, Akila. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஸ்டார்டட் லாஸ்ட் மார்ச். நிறையா கேசஸ் வந்து நிறையா டெத்ஸ் ஆச்சு. இந்த வருஷம் ஒரு நல்லா கண்ட்ரோல் ஆகி வந்த ஒரு தருணத்தில் அகெயின் இட் ஹஸ் கம் பேக் டு அஸ். ஸோ கோவிட் திரும்ப ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும், பட் ஸ்டில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இட் இஸ் அ வைரஸ். ஸோ வைரஸ் இஸ் சம்திங் மெனி டைம்ஸ் ஸ்மாலர் தென் அ பாக்டீரியம். ஸோ இந்த வைரஸ் எஸ்பெஷலி பார்த்தோம்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது. It can affect both upper respiratory tract and lower respiratory tract. அதுலயும் எஸ்பெஷலி இந்த கோவிட் SARS-CoV-2 ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் இன்ஃபெக்ட்ஸ் த லங்ஸ் டைரக்ட்லி. ஸோ லங்ஸையே போய் இன்ஃபெக்ட் பண்றதுனால இட் லீட்ஸ் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஒரு மூச்சு திணறல்லேருந்து, இருமல்லேருந்து, அண்ட் லைக் எனி அதர் வைரஸ் இது வந்து ஃபீவர் உண்டாக்குது. ஸோ மேஜர் 3 சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப் அண்ட் பிரெத்லெஸ்னஸ். ஜுரம், இருமல், மூச்சு திணறல். ஓகே, ஸோ இப்போ நீங்க சிம்டம்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க, மேஜர் 3 என்ன சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த ஏஜ் குரூப்லாம் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல அஃபெக்ட் ஆறாங்க? ஃபர்ஸ்ட் வேவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45+ ஏஜ்ல தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்புமே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா நான் கேள்விப்பட்டப்போ சின்ன சின்ன குழந்தைங்களாமே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. எதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கும் செகண்ட் வேவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ யார் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் இது யார் வேணாலும் இன்ஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து ஈவன் எல்டர்ஸ் மோர் தேன் 60, மோர் தேன் 80 இயர்ஸ் யாரை வேணாலும் இன்ஃபெக்ட் பண்ணலாம். ஸோ எதனால இந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே வந்துச்சு, யார் இன்ஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் கேன் கோ அன்டிடெக்டட். ஒரு ஏசிம்டமேட்டிக், ஒரு சிம்டம்ஸே இல்லாத இன்ஃபெக்ஷனா அப்படியே போயிடும் அவங்களுக்கே தெரியாம. பட் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இம்யூனிட்டி நேச்சுரலி வயசாகாத கம்மியா இருக்கும். இல்ல அவங்களுக்கு வேற டிசீஸ் இருக்கு, லைக் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம், இம்யூனோ சப்ரஸ்டா இருக்காங்க, ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்ல ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டோ நடந்திருக்கு, இல்ல ரொம்ப நாளா வேற ஏதோ ரீசனுக்காக ஸ்டீராய்டு எடுத்துட்டு வராங்க, இல்ல ரொம்ப நாளா ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருதே தவிர இன்ஃபெக்ஷன் as an இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இது யாரை வேணாலும் தாக்கலாம். யாருக்கு சிம்டம்ஸ் வருதோ அவங்க போய் டெஸ்ட் பண்றாங்க, மற்றவங்க டெஸ்ட் பண்ணாம இருக்காங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய வருது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ மேபி இப்போ எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் மியூட்டேஷன், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்ல சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்படுறது நேச்சுரல் தான். அதுலயும் இந்த மாதிரி லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருஷம் சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி சீசனல் ஃப்ளூ மாதிரியான ஒரு கொரோனா வைரஸ் தான் இது, ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா வைரஸ் ஒரு பந்து மாதிரி இருக்கு, அதுல வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீஜியன்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம், மியூட்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இந்த மாற்றம் ஏற்படும் போது அதோட ஸ்ட்ரக்சர் மாறும்.
மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா கூட சில மியூட்டேஷன்ஸ் ரொம்ப ஒரு அதிதீவிரமான ஒரு மியூட்டேஷன் ஏற்படுது, இல்ல ஒரு மியூட்டேஷனுக்கு பதிலாக 2 மியூட்டேஷன் மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அதோட சிம்டம்ஸ், அது யாரை தாக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் மாறுபடலாம். இப்போ ரீசெண்டா இந்தியாவில் என்ன கண்டறிஞ்சோம்னா, இதே கொரோனா வைரஸ்ல 2 மாற்றங்கள் ஏற்பட்டது. அதாவது டபுள் மியூட்டன்ட் இந்தியன் வேரியன்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட், பிரசிலியன் வேரியன்ட் அந்த மாதிரிலாம் சொன்னோமோ, இப்போ டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் ஆஃப் கோவிட் வைரஸ் இந்தியாவில் ப்ரெவலண்டா இருக்கு. ஸோ மேபி இந்த மியூட்டேஷன்னால அது யாரை அஃபெக்ட் பண்ணுது, நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, இல்லை குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் இருக்கு. பட் நமக்கு நாள் ஆக ஆக தான் தெரியும் எதனால பர்டிகுலர்லி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆகிறாங்க. சில்ட்ரன் மேபி முன்னைய விட இப்போ ஜாஸ்தியா இருக்காங்களே தவிர எக்ஸ்க்ளூசிவ்லி சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்லாம் இப்பவும் கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், யங்ஸ்டர்ஸ் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் திஸ் தாட், எனக்கு கொரோனா வராது, நான் மாஸ்க் போட வேண்டாம், வேக்சினேஷன் போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சீரியஸ்னஸே இல்லாத ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? மேபி யங்ஸ்டர்ஸ்னு இருக்கிறதுனால அப்படி சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம். இது ரொம்பவே ஒரு தவறான கருத்து தான். வந்து எனக்கு வந்து கோவிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான கருத்து. நீங்க யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க, ஆனா பல எல்டர்ஸ்க்கே வந்து இந்த தாட் இருக்கு ஆக்சுவலி. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெல்தியா இருக்கு, நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக் லைஃப் ஸ்டைல் வாழறோம், ஸோ நமக்கு வராது, இன்னும் உங்களுக்கு வராது, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கு. இது ஒரு ரொம்ப தவறான கருத்து. ஸோ நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ வயசை பொருட்படுத்தாம, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, இந்த பேசிக் எட்டிகெட், அதாவது மாஸ்க் போடுறது, ஒரு இடைவெளி விட்டு இருக்கிறது, அப்புறம் ஹேண்ட் சானிடைஸ் பண்றது, கைகளை சுத்தமா வச்சுக்கிறது, இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஸோ இது 3 சொல்றோம். நிறைய பேருக்கு இது எதனால சொல்றோம் அப்படின்னு புரியாமையே இருக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அட் திஸ் பாயிண்ட் நான் விரும்புறேன். 3 நம்ம சொல்றோம் இல்லையா, ஒன்று மாஸ்க், இன்னொன்று பிசிக்கல் டிஸ்டன்சிங், இன்னொன்று வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கிறது. ஸோ எதனால இதை பத்தி திரும்ப 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 மீடியால சரி, எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இதை எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு எப்படி பரவுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சதுன்னா நம்மளே உணர்வோம் எதுக்கு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சுவாச பாதை அஃபெக்ட் பண்ற வைரஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எப்படி பரவுதுன்னா, ஒரு நெருக்கத்துல இருக்கும்போது பரவுது. ஸோ நம்ம பேசும்போதோ, நம்ம பாடும் போதோ, இல்லை நம்ம இருமும் போதோ, தும்மும் போதோ இந்த டிராப்லெட் நம்ம வாய்கள்ல இருந்து மூக்குல இருந்து வெளியில வருது. ஸோ இந்த டிராப்லெட்ஸ் வந்து ஒருத்தர் க்ளோஸ் கான்டாக்ட்ல, இப்போ நீங்க என் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, இல்லை என் எதிர்க்க நிக்கிறீங்க அப்படின்னா என்கிட்டேருந்து இது உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நம்ம மாஸ்க் போடும்போது என்ன ஆகுது, என்கிட்டேருந்து வெளியில வர்றதும் அதுலயே நின்று போகுது. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்க மாஸ்க் போட்டுக்கிறதுனால உங்ககிட்ட அந்த டிராப்லெட்ஸ் வரப்போறது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நான் மாஸ்கே போடல, என் பக்கத்துல யாரும் இல்லைன்னு வச்சுக்கோமே, ஸோ நான் என்கிட்ட இருந்து இந்த வெளியில வரக்கூடிய டிராப்லெட்ஸ் வந்து ஒரு டேபிள்லயோ, சேர்லயோ, டோர் ஹேண்டில்லையோ போயிட்டு செட்டில் ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்க ஒரு 10 minutes 20 minutes கழிச்சு வந்து தொடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கிற டோர் ஹேண்டிலையோ இல்லை ஒரு சர்ஃபேஸையோ நீங்க தொடுறீங்க. ஸோ அப்படி தொடும்போது அதுக்கப்புறம் உங்க கை நேச்சுரல், நீங்க ஹெல்தியா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸோ நேச்சுரலி ஃபார் சம் ரீசன் கண்ணுக்கிட்டயோ மூக்குக்கிட்டயோ வாய்க்கிட்டயோ உங்க கை போகும்போது ஸோ இந்த டிராப்லெட் உங்க உடம்புக்குள்ள போகுது, எஸ்பெஷலி உங்க லங்ஸ் வரைக்கும் போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதனாலதான் வந்து நம்ம எப்போ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் கையை கழுவிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் ஈவன் இஃப் டிராப்லெட் இஸ் தேர் இன் யோர் ஹேண்ட், அது வந்து சுத்தமாயிடும் நீங்க ஒரு சோப் போட்டு கழுவும் போதோ இல்லை ஒரு சானிடைசர் யூஸ் பண்ணும் போதோ. பிசிக்கல் டிஸ்டன்சிங் பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிறோம். அது எதுக்குன்னா, ஸோ ஒருத்தர் நேச்சுரலி இல்லையா, ஆப்வியஸ்லி நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, தூரக்க இருக்கீங்க அப்படின்னா இந்த டிராப்லெட் உங்க வரைக்கும் ரீச் ஆகாது. ஸோ அதனாலதான் இந்த மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் ஆர் பிசிக்கல் டிஸ்டன்சிங், தனிமனித இடைவெளி, அதுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணிக்கிறது, கைகளை சுத்தமா வச்சுக்கிறது. அப்படியே நம்ம ப்ரிவென்ஷனையும் கவர் பண்ணிட்டோம், எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு. எதனால வருதுன்னு ஒருத்தருக்கு புரியும் போது அவங்களே உணர்வாங்க எப்படி இதை தடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்ம கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா 26 வியூவர்ஸ் லைவ்ல இருக்காங்க. ஸோ அதுல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்க இருப்பீங்க. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ சீரியஸ்னஸான ஒரு வியாதி இது. ஸோ எவ்வளோ சீரியஸா நம்ம இந்த ப்ரோட்டோகால்ஸ் 3த்தையும் ஃபாலோ பண்ணோங்கிறத அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு டாக்டர் பாலா. ஸோ இதை வந்துட்டு இனிமேலும் இதை வந்து சீரியஸா எடுத்துக்காம, இல்ல எனக்கு இது வராதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க,
பிளஸ் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ டாக்டர், சிம்டம்ஸ் பத்தி பேசணும். சாரி டு இன்டரப்ட். சிம்டம்ஸ் பத்தி பேசணும். ஸோ கிளாசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சிம்டம்ஸ் சொன்னேன். ஜுரம் இருக்கிறது, இல்ல வந்துட்டு மூச்சு திணறல் இருக்கிறது, இல்ல இருமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 சிம்டம்ஸ்மே இல்லாம இப்போ வந்து இந்தியா எந்த அளவு கேஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு 10,000 புது கேஸ்னு ஜனவரி பிப்ரவரியில இருந்த நிலையில இப்போ பாத்தீங்கன்னா 4 லட்சம் கேஸ் வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். மோர் தேன் 4 lakh இன்ஃபேக்ட். அது போக ஒரு நாளைக்கே 4000 இறப்பு அப்படின்ட்டு இருக்குன்னா அந்த அளவு கொரோனாவின் உச்சம் இந்தியாவில இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில எனி சிம்டம் உங்களுக்கு இருந்தாலும், அதாவது அது ஜுரமா இருக்க வேண்டாம், இருமலா இருக்க வேண்டாம், மூச்சு திணறலா இருக்க வேண்டாம், ஒரு சாதாரண தலைவலியோ இல்ல தொண்டை கரக்கரன்னு இருக்கிறதோ இல்ல பாடி பெயின், மயால்ஜியான்னு சொல்லுவோம், உடம்பெல்லாம் வலி, வயிற்றுப்போக்கு, டைரியா, இந்த மாதிரி என்ன சிம்டம் இருந்தாலும், இப்படி ஒரு பேண்டமிக், இவ்வளோ இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில இவ்வளோ பெரிய ஒரு பேண்டமிக் நடந்துட்டு இருக்கும்போது எந்த சிம்டம் இருந்தாலும் கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தர்லயும் ஒரு மாதிரியான பாதிப்பை இது உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது ஒரு வைரஸ், அதுவும் ரெஸ்பிரேட்டரி வைரஸ், மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ ஒருத்தர்ல ஜுரமா அது மேனிஃபெஸ்ட் ஆகலாம், இன்னொருத்தர்ல அது வந்து மூச்சு திணறலா இருக்கலாம், இன்னொருத்தர்ல பாடி பெயினா இருக்கலாம். ஸோ ஒரு அப்நார்மல் சிம்டம் இருக்கு உங்களுக்கு, ஏன் சும்மா ஒரு மாதிரி ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு, பாடி பெயின் இருக்குன்னா கூட ஏர்லி டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வயசா இருந்தாலும் சரி. எனக்கு வந்து கிளைமேட் மாறிச்சு, அதனால சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் 2 நாள் முன்னாடி சாப்பிட்டேன், சளி பிடிச்சிருக்கு, நான் வந்து கிளைமேட் ஒத்துக்கல, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்றாங்க. சாதாரண ஜுரமே வந்து நிறைய இருக்கு, வேற ஏதாவது ஜுரமா இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். உங்களுக்கு ஜுரம் வந்தாலே இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கொரோனா ரூல் அவுட் பண்ணிட்டு வேற எந்த டெஸ்டா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்றாங்க ஜுரமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றது இதுதான், இப்படி ஒருத்தர் டெஸ்ட் எடுக்காம ஒரு 3 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அது கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ முதல்லயே உங்களுக்கு ஜுரம் வந்தப்பயே இல்ல தலைவலி வந்தப்பயே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொரோனா இல்லைன்னா நல்லது. ஓகே. ஸோ நீங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு இதுல இருந்து என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய கேஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா 30,000 கேஸுக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபீவர் நீங்க சொல்றீங்க, வந்த உடனே கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லி. ஸோ இதுக்கு ஏதாவது பீரியட் இருக்கா? ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேல இந்த மாதிரி ஃபீவர் சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு, இல்ல கோல்டு ஒரு காஃப் இருக்கு அப்படின்னா உடனே அது பண்ணணுமா, இல்ல என்ன எந்த இடைவெளிக்குள்ள இதை எடுக்கணும் இந்த டெஸ்ட்? இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த வைரஸ் பாடிக்குள்ள என்டர் ஆகுது, லைக் இந்த டிராப்லெட் மூலமா உங்க உடம்புக்குள்ள நுழையுது அப்படின்னா, அது நுழைஞ்சதுலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் எப்போ வருதோ, அதாவது அது ஃபீவரா இருக்கலாம் இல்ல சளியா இருக்கலாம், அந்த டைம் இன்டர்வல் தான் வந்து இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 நாள்லேருந்து 14 நாள், அதாவது 2 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் எவ்வளவு நாட்களுக்குள்ள வேணாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிம்டம்ஸ் வர்றவங்களுக்கு, மைண்டியூ நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இல்லாம கூட பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்களை இப்போதைக்கு நம்ம தள்ளி வச்சிடலாம். சிம்டம்ஸ் வர்றவங்களுக்கு 2 நாள்லேருந்து 2 வாரத்துக்குள்ள எப்போ வேணாலும் வரலாம். ஸோ ஒன்ஸ் சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க டெஸ்ட் கொடுக்கறது நல்லது. இப்போ எப்போ இந்த கொஸ்டின் இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னா, உங்க வீட்டில் ஒருத்தருக்கு வந்து சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, பாசிட்டிவ்னு வருது, அவங்க கிட்ட நீங்க க்ளோஸ் கான்டாக்ட்ல, ஆப்வியஸ்லி ஒரு ஃபேமிலினா எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க, அந்த மாதிரி சமயத்துல உங்க ரிலேட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க, உங்களுக்கு வந்து பயமா இருக்கு, நானும் பாசிட்டிவா இருப்பணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 5th டே, லைக் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்ததுல இருந்து 5th டே நீங்க டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னு ட்ரூ பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நீங்க அவங்களுக்கு சிம்டம் ஆரம்பிச்சு ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கே ஒரு நாள் தான் ஆயிருக்குன்னா நீங்க உடனே போய் கொடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபால்ஸ் நெகட்டிவா வரலாம். ஆக்சுவலி நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க, பட் நீங்க சீக்கிரமே போய் டெஸ்ட் கொடுத்ததுனால அது நெகட்டிவ்னு வரலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்த கோவிட்க்கும் இப்போ செகண்ட் வந்ததுக்கும் என்ன டாக்டர் டிஃபரன்ஸ்? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் வருது, நிறைய இது சீரியஸா இருக்காங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து அந்த லெவலுக்கு இவ்ளோ அக்ரெசிவா இல்ல. என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே? டிஃபரன்ஸ்னா எனக்கு புரியல. லைக் நீங்க ஆஸ் எ டிசீஸே அது எப்படி ஆஸ் எ டிசீஸா எப்படி வந்து அது க்ரோ ஆயிருக்கு?
ஃபர்ஸ்ட் வந்த கோவிட்க்கும் இப்போ வந்த கோவிட்க்கும் என்ன மாதிரி ஒரு தாக்குதல் வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கு? ஏன் இவ்ளோ அக்ரெசிவா இருக்கு இந்த செகண்ட் வேவ்? ஓகே, இப்போ மேபி கேசஸ் ஏன் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி கேக்குறீங்க. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. அதாவது வைரஸ்னு பாத்தீங்கன்னா அதே வைரஸ் தான், அதே சார்ஸ் கோவி 2 அப்படின்ட்டு WHO டெசிக்னேட் பண்ண வைரஸ் தான் அப்பயும் இருந்தது, இப்பயும் இருக்கு. மேபி நான் சொன்ன மாதிரி இந்த மியூட்டேஷன்ஸ் மாறுதல்கள், சிறிய மாறுதல்கள் ஏற்பட்டுக்கலாம். பட் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, வைரஸ் அதே தான். மேபி இப்போ ரொம்ப கேஸ் ஜாஸ்தி ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு கேசஸ் நல்லா கம்மியாயிட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் உங்களுக்கே தெரியும், இந்தியாஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் வேக்சினேஷன் டிரைவ்னு சொல்லிட்டு இந்தியால தான் வந்து தடுப்பூசி இந்த அளவுக்கு மக்கள் இடையே செலுத்தினோம். மோரோவர் நமக்கு மீந்தது போக நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம் வேக்சின்ஸ், அந்த அளவுக்கு சர்ப்ளஸா இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த வேக்சின் மேல பயம் இருந்தது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி வேக்சின் போட்டவங்கள, இப்போ நான் டாக்டர்ன்றதுனால எனக்கு ஜான்வரியிலேயே வேக்சின் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டோஸ். ஸோ வேக்சின் போட்டவங்கள லைக் டாக்டர்ஸ்க்கு யூஸ்வலி அவேர்னஸ் இருக்கும், மற்றபடி நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ்க்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நாங்க, அதுக்கப்புறம் 45லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இணை நோய்கள், அதாவது சுகரோ பிபிஓ இருந்தா அவங்க போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மே 1 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே வேக்சின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வைஸ் நம்ம வேக்சினேஷன் போடுறது ஒரு மேஜர் லெவல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுல சில பேருக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கு வந்துருச்சு. நான் முதல் டோஸ் வேக்சின் போட்டுக்கிட்டோன்னே எனக்கு வந்து எனக்கு இனிமே கோவிட் வராது அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ்லயே அவங்களுக்கு ஒரு அலட்சியம் இருந்தது. 2 டோஸ் போட்டவங்கள நிறைய பேருக்கு அந்த ஒரு அலட்சிய போக்கு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது ஒன்னு அட்ரிபியூட் பண்ணலாம், நம்ம ஏன் இவ்வளோ கேஸ் ஜாஸ்தி ஆச்சு 2ஆம் அலையில அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதே காரணம், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா வேக்சின் போடாதவங்க கேஸ் கம்மியாயிடுச்சு, இனிமே நம்ம மாஸ்க் எதுக்கு போடணும். இப்போ ஒரு ஜான்வரி பிப்ரவரியில எல்லாம் வெளியில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் பாண்டிச்சேரியில கூட ஒரு அளவுக்கு அவேர்னஸ் இருந்தது. ஜான்வரி பிப்ரவரி மார்ச்ல எல்லாமே கூட மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், அப்போ தமிழ்நாடு என்டர் ஆகும்போதே ஒரு ஆப்வியஸ் டிஃபரன்ஸ் இருந்தது மாஸ்க் யூசேஜ்ல. ஸோ யாருமே மாஸ்க் யூஸ் பண்ணல தமிழ்நாடுல. ஒரு சிட்டிஸ்ல மேபி கவுண்டபிள் பீப்புள் போட்டிருந்தாங்க, மற்றபடி யாருமே மாஸ்க் போடல. மேபி ஒரு லீகல் அத்தாரிட்டிஸ் கூட, போலீஸ் எல்லாருமே வந்து ஒரு கேஸ் கம்மியாயிட்டதுனால மாஸ்க் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய பேர் இந்த மாதிரி மாஸ்க், தனி மனித இடைவெளி இதெல்லாம் கடைபிடிக்கல. அதுக்கப்புறம் கைகளை சுத்தமா வச்சுக்கிறது அதுவும் பண்ணல. கோவிட் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நிறைய கூட்டங்கள் நடந்தது, தேர்தல் அணிவகுப்புகள், கேன்வாஸ் பண்ணாங்க எல்லாரும். டிஃப்ரெண்ட், எந்த பார்ட்டியுமே எக்ஸெப்ஷன் கிடையாது, எல்லா பார்ட்டிஸுமே கேன்வாஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டதுமே வந்து கேதரிங்கா தான் வந்தாங்க, அதுலயும் வந்து நிறைய பேர் மாஸ்க் போடல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் எங்க அஸ்ஸாம், இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்தாலும் ஸோ ஆப்வியஸ்லி இப்போ எல்லா டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமும் நடுவுல இல்லை. இ பாஸ் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்க, நடுவுல இல்லை. ஸோ பீப்புள் மைக்ரேஷன் ஆனா இருந்துட்டே தான் இருந்தது, தமிழ்நாடுல இருந்து பாண்டியில இருந்து தமிழ்நாடு, அப்புறம் இங்க இருந்து கேரளா, அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்ததுனால நிறைய கேஸ் ஜாஸ்தி ஆயிருக்கும். ஸோ ஒன்னு இந்த வேக்சின் போட்டுட்டு அலட்சியமா இருந்தவங்க, அதுக்கப்புறம் மாஸ்க் அண்ட் அதர் பேசிக் இது தனி மனித இடைவெளி கடைபிடிக்கல, அதுக்கப்புறம் கிரௌடிங், இந்த மாதிரி இது எலெக்ஷனுக்காக இருந்த கிரௌடிங்கா இருக்கலாம், இல்லை எனி அதர் கிரௌடிங், இந்த எல்லாமே. அப்புறம் ஹோட்டல்ஸ், இந்த இடம் எல்லாமே வந்து சோஷியலைஸ் பண்ற இடம் எல்லாமே கம்மியாயிடுச்சு. மாஸ்க் யூசேஜ், ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஆல் திஸ் கேன் பி அட்ரிபியூட்டட் டு த செகண்ட் வேவ். சயின்டிபிக்கலி வந்து இதையும் சொல்றாங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் இருக்கு இந்தியாலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட், 2 மாற்றங்கள் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப ஈஸியா பரவும், நிறைய பேரை இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்ட 4 பேர்கிட்ட போகுது, இல்ல 3 பேர்கிட்ட போகுதுன்னா இது அதை விட ஜாஸ்தியா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா வைரஸ் மியூட்டேஷன் சொல்லலாம். மற்றபடி ஏன் செகண்ட் வேவ் இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆல் தி அதர் ரீசன்ஸ் தட் இட். ஓகே, ஸோ வியூவர்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கொரோனா எங்கேயும் போகல, இப்போ நம்ம செகண்ட் வேவ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ எந்த நியூஸ் சேனல்லையும் சரி, எந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுமே சரி கொரோனா போயிடுச்சுன்னு சொல்லலை. ஸோ இட் இஸ் ஸ்டில் தேர்.
ஸோ நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட சேஃப்டியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட சேஃப்டியும். ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் ஒன்ஸ் அகேன், wear mask, maintain social distance and use hand sanitizer. ஸோ மேபி என் பேஜ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், இந்த பிவை டாக்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். மிட் மார்ச்ல நான் வந்து ஹவு டு வேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து டெய்லி இன்க்ரீஸ் இன் டெய்லி இன்சிடென்ட்ஸ், அதாவது புது கேஸ் எத்தனை வருதுன்றது 35,000 கிட்ட இருந்தது. 35,000 புது கேஸ் வந்ததுக்கே அப்போ மிரண்டு போயிட்டு வீடியோ எல்லாம் போட்டோம். லைக் என்ன மாதிரி இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் வந்து அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துட்டே இருக்காங்க, ரேடியோல வருது. இதெல்லாம் கேட்டு கூட செகண்ட் வேவ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா நம்மளும் ரெஸ்பான்சிபிள் தான் இந்த செகண்ட் வேவ்க்கு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது இட் ஹேஸ் டு பி. இது எப்பயுமே நான் சொல்றது எல்லார்கிட்டையுமே, என்னைக்கு இந்த மாதிரி ஒரு எபிடமிக்லயோ பேண்டமிக்லயோ கடைசி பேஷண்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்காங்களோ, அதாவது கோவிட் பாசிட்டிவ்னு ஒரு பேஷண்ட் இருந்தாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் திரும்ப 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 அந்த கோவிடோ என்ன பேண்டமிக்கோ அது வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்னைக்கு வந்து பேஷண்ட்டே இல்லை, வி ஹவ் எலிமினேட்டட் கோவிட் நம்ம நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட வேண்டாம் இப்போ அமெரிக்கால எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட ரீசனிங் வேற. அந்த மாதிரி என்னைக்கு இந்திய அரசு இனிமே மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ அன்னிய வரைக்கும் நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும். ஓகே. அண்ட் நீங்க மாஸ்க்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வருது. நிறைய பேர் மாஸ்க் போடுறீங்க, அது எதுக்கு போடுறீங்கன்னு தெரியாம மூக்குல போடாம தாடிக்கு போடுறது, இல்ல லேடிஸா இருக்கட்டும் சின்னுக்கு போடுறது, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ எல்லாரும் மாஸ்க் வேர் பண்றது ப்ராப்பரா வேர் பண்ணுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி பிஒய் டாக்னு சொல்லிட்டு அவரோட பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேல்யூபிளா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டாக்டர் இப்போ வரைக்கும் என்னன்னா நம்ம கோவிட்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ கோவிட் வந்துடுச்சு, ஸோ ஆர் ஐம் ஹேவிங் த சிம்டம்ஸ் ஆஃப் த கோவிட். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் எல்லாமே மேட்ச் ஆகுது, என்ன பண்ணணும் எனி கைண்ட் ஆஃப் டெஸ்ட்? இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம் இருந்தாலுமே, அது ஹெட்ஏக்கா இருக்கலாம், ஃபீவர் தான் இருக்கணும்னு இல்லை, எந்த விதமான ஒரு பாடியிலே சிம்டம் இருந்தாலும் நீங்க கோவிட ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ கோவிட் டெஸ்ட்டுக்கு போகணும், என்ன விதமான டெஸ்ட் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்ட் வந்து இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான். ஸோ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கலி இதோட இந்த வைரஸ்ல உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து பெருசாக்கி, அதாவது நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டிடெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து கோவிடை நம்ம கண்டறியறதுக்கான மேஜர் டெஸ்ட் எல்லா இடத்துலயும் பண்றது. நிறைய இடத்துல இப்போ வந்து ஸ்கிரீனிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்கிரீனிங்னா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி அப்பேரண்ட்லி வெல் பாப்புலேஷன், அப்பேரண்ட்லி ஹெல்தி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்ல கூட நான் சொன்னேன் இல்லையா, 80% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸே இல்லாம பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ அவங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கு, அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை. ஆனா பாசிட்டிவா இருக்கிறவங்க அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு இந்த டிசீஸை பரப்பலாம், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்பேரண்ட்லி ஹெல்த்தியா இருக்கிறவங்கள நம்ம கோவிட் கண்டறியணும் அப்படின்னா வந்து நம்ம there is something called rapid antigen testing. இப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. யூஸ்வலா அந்த டிரான்சிட் டைம் அப்படின்ட்டுலாம் இருக்கு. பட் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து லைக் வித்தின் மினிட்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ நாங்களாமே இன்டர்ன்ஸா இருக்கும் போது ஏரியாவா போயிட்டு ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்கும் சரி ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டுக்குமே சரி தொண்டையிலேருந்தோ இல்லை மூக்குலேருந்தோ சாம்பிள் ஸ்வாப் எடுத்து அதை தான் வந்து நம்ம சாம்பிளா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கோவிடை கண்டறியறதுக்கான டெஸ்ட். இப்போ இந்த ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தா திரும்ப வந்து நீங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவ் வரணும்ட்டு எல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் பாசிட்டிவ் வருது அப்படின்னாலே நீங்க பாசிட்டிவ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் பி ஐசோலேட்டட், உங்களை தனிமைப்படுத்திட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், தனிமையில இருக்கணும். ஸோ இது ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பத்தி. ஆன்டிபாடி டெஸ்ட்ன்றது அது வந்து டோட்டலி வேற டெஸ்ட். ஸோ அது வந்து கோவிட் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு கோவிட்ல இருந்து நீங்க மீண்டு வரீங்க, ரிகவர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க பிளட் சாம்பிள் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்டிபாடிஸ்னா உங்களுக்கு பாதுகாக்கிறது, இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிபாடிஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணும். அது உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் திரும்ப வராம ஒரு குறிப்பிட்ட காலம் பாதுகாக்கும். அது ஆன்டிபாடிஸ், அது ரத்தத்துல இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரத்த பரிசோதனை பண்றோம். அது வந்து கோவிடை கண்டறியறதுக்கு பயன்படுத்துறது இல்லை, எங்கேயுமே பயன்படுத்தவும் கூடாது. ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து எந்த அளவு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அதை பயன்படுத்தலாம்.
இந்த ஆர்டிபிசிஆர் மாதிரியே வந்து சிபி நேட், ட்ரூ நேட் அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிசிஆர்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் தான் பயன்படுத்தும். மோஸ்ட் காமன்லி கவர்மெண்ட் செட்டப்ல நாங்கள் பண்றது ஆர்டிபிசிஆர். இது பாண்டி பேஜ்ன்றதுனால இன்னொன்று இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதாவது முதல் அலையிலலாம் ஃபர்ஸ்ட் வேவ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர்காமம் ஐஜிஎம்சியில் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஜிப்மர்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு விசிஆர்சியில டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3-4 பிளேசஸ்ல தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லா இடத்துலயும், அதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங்கே இருக்கு. இப்போ லாஸ்பேட்ல இருக்கு, முத்தியால்பேட்ல இருக்கு, அபிஷேகப்பாக்கம் பிஹெச்சில இருக்கு. ஸோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே நீங்க டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு எப்போ சிம்டம் வருதோ உடனே போய் டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் கூட பண்ண வேண்டாம், நடக்கிற தூரத்திலேயே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே டெஸ்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஸோ ஐ திங்க் பாண்டி பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபா இருக்கும். எங்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு இடத்துலயும் போய் தேட வேண்டாங்கிற அந்த ஒரு ரிலீஃப் இருக்கும் இந்த மெசேஜ்னால. ஸோ இப்போ அப் டு டேட் பாண்டி அப் டு டேட் பேஜ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பாண்டி பேஜஸ் இன்ஸ்டாகிராம்லயே இருக்கு. இவங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் உடனுக்குடன் போட்டுட்டே இருக்காங்க, ஸ்டோரியிலயோ போஸ்ட்லயோ. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அப் டு டேட்டா கிடைக்குது இந்த பேஜ் மட்டும் இல்லாம எல்லா பேஜஸ்லயுமே. ஸோ இன்ஃபர்மேஷனை உங்க கைக்கு கொண்டு வராங்க இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இப்போ வந்து நிறைய விதமான டெஸ்ட் மெத்தட்ஸ் பத்தி சொன்னீங்க, டெஸ்ட் நேம்ஸும் சொன்னீங்க. ஸோ இப்போ ஆர்டிபிசிஆர் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயுமே காமனா எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இது என்ன அக்யூரேசினால உங்களுக்கு இந்த டெஸ்ட் தான் இது பண்றாங்களா? ஏன்னா நீங்க ரேபிட் டெஸ்ட்ல சொன்னீங்க வித்தின் மினிட்ஸ் ஆர் சம்திங் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஸ்டில் கோ ஃபார் திஸ் ஆர்டிபிசிஆர். எதனால? அக்யூரேசினாலயா ஆர் வேற ஏதாவது ரீசன்னாலயா? ஸோ அதான் ரேட்ன்றது நான் சொன்ன மாதிரி, இப்போ அப்பேரண்ட்லி ஒருத்தவங்க ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க கிட்ட கோவிட் இருக்கா, இந்த ஏர்போர்ட்ல டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து நம்ம ரேட் பண்ணுவோம். மற்றபடி ஒருத்தர் சிம்டமேட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா எப்பயுமே ஆர்டிபிசிஆர் தான் நல்லது. ஸோ எதனால அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எந்த ஒரு டெஸ்ட்டுக்குமே வந்து மெடிக்கல் இதுல வந்து சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிபிசிட்டி அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். இப்போ 100 பேருக்கு நிஜமாவே கோவிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்றோம்னா அது 100 பேருக்குமே பாசிட்டிவ்னு காட்டாது. ஸோ ஒரு 80 பேருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 80 பேருக்கு தான் அது பாசிட்டிவ்னு காட்டும். ஸோ இப்போ ரேட் டெஸ்ட் வந்து ஒரு 60 பேருக்கு தான் அது வந்து நிஜமாவே பாசிட்டிவ்னு இருக்கும். அப்போ 40 பேருக்கு டிசீஸ் இருந்தா கூட அது நெகட்டிவ்னு காட்டுது. ஸோ அந்த மாதிரி விதத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து மோர் சென்சிட்டிவ். அதாவது ஒருத்தர் பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டா கண்டறியக்கூடிய டெஸ்ட் மற்ற டெஸ்ட்டை விட. ஸோ அதனால வந்து ஆர்டிபிசிஆர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே. அண்ட் சில பேர் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்லயோ சொல்றாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்ல வந்துட்டு எனக்கு நெகட்டிவ்னு வந்தது, மறுபடியும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு எனக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது, பட் அகெயின் ஐ ஹாவ் டு கோ ஃபார் செகண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வை தேர் இஸ் அ வேரியேஷன் இன் த ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி? ஸோ அதுதான் இப்போ நான் ஜஸ்ட் சொன்ன இந்த சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிபிசிட்டி தான் காரணம். எந்த ஒரு டெஸ்ட்டுக்குமே, இந்த கொரோனாக்காக நம்ம பண்ணக்கூடிய ஆர்டிபிசிஆர் மட்டும் இல்லை, நீங்க வேற ஏதாவது ரீசனுக்காக ஒரு டைஃபாய்டுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது லைக் இப்போ பாண்டிச்சேரியில ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு வரக்கூடிய பூச்சிக்கடினால ஒரு டிசீஸ் ரொம்ப காமன் பாண்டிச்சேரியில, அதுக்கு வந்து சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எந்த டெஸ்ட் நம்ம எடுத்தாலும் அதுல வந்து நிஜமாவே ஒருத்தருக்கு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ்னு வரக்கூடிய ஃபால்ஸ் நெகட்டிவ், அதாவது அவங்க நிஜமாவே பாசிட்டிவ் பட் டெஸ்ட் வந்து ரிசல்ட் நெகட்டிவா வருதுன்னும் போது நம்ம அவங்க ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ் வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. எந்த ஒரு டெஸ்ட்லயுமே வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோவிட்லயும் கூட ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நிஜமாவே கொரோனா இருந்தா கூட நெகட்டிவ்னு வரும். இப்போ ரீசெண்டா நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேவை விட இந்த 2வது அலை வந்திருக்கு இல்லையா கொரோனா வைரஸ். ஸோ இந்த 2வது அலையில வந்து ஆர்டிபிசிஆர் வந்து நிறைய ஃபால்ஸ் நெகட்டிவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எப்பயுமே வந்து நம்ம ஒரு பேஷண்டோட சிம்டம்ஸ் வச்சுதான் போகணும். ஸோ கொரோனா நெகட்டிவ்னு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்தா கூட அவங்க ஆக்சுவலி பாசிட்டிவா இருக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் இருக்கு, லைக் சிடி ஸ்கேன்லாம் எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நெகட்டிவ்னு வந்தாலுமே தனிமைப்படுத்திக்கிறது ரெக்கமெண்டடா? நீங்க என்ன சொல்றீங்க? தனிமைப்படுத்திக்கிறதுனா அவங்களுக்கு வந்து நம்ம கண்டறியணும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ்னு வந்துட்டு அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க நெகட்டிவ் தான், புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ்னு வந்திருக்கு,
ஆனா வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஜாஸ்தியா இருக்கு. இந்த SpO2ன்னு சொல்லக்கூடிய பல்ஸ் ஆக்சிமீட்டர் கையில வச்சு பார்க்கும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து 94 கீழே இருக்கு, இல்ல அவங்க தொடர்ந்து இருமிட்டே இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்கன்னா மேபி டெஸ்ட் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவா இருக்கலாம், அவங்களுக்கு ஆக்சுவல் கோவிடா இருக்கலாம், அவங்க உடனே மருத்துவமனையை அணுகணும். Okay, okay. So, viewers, I think now you understand what are the precautions or என்ன மாதிரி முதல் உதவி எல்லாம் நீங்க செஞ்சுக்கணும், உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இந்த பழக்கம் வந்து கோவிட்னு இல்லை, நம்ம வீட்லயே எப்போதுமே பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கோ ஜுரம் வந்தது அப்படின்னா, ஒரு வீட்டுல குழந்தை இருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தைய தூக்காத, ஜுரம் வரும், இல்ல நம்ம தும்மறதுல இருந்தோ அதுல இருந்து பரவுமோ, அந்த குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இப்போ எல்லாருமே அந்த பழக்கம் இருக்கு. இப்போன்னு இல்லை, எப்போல இருந்தும் அந்த பழக்கம் இருக்கு. ஸோ அந்த பழக்கத்தை கடைபிடிச்சாலே பாதி ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஐசோலேஷன் இஸ் நாட் அ பிக் திங். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நீங்க உங்களையும் சேவ் பண்ணிக்கிறீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்க. தைரியமா போய் டெஸ்ட் எடுங்க. ஸோ பயப்படாதீங்க, போயிட்டு டெஸ்ட் எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கியூர் பண்ண முடியும். தட் இஸ் வாட் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்டர் சொல்றதுல இருந்து. ஓகே, கரெக்ட் அகிலா. லைக் ஐசோலேஷன்ல இருக்கிறவங்கள பத்தி நீங்க சொல்றீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து லைக் வேலை நிமித்தமா வெளியில போயிட்டு வரலாம் வீட்டுக்கு. லைக் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. பட் எங்களை மாதிரி லைக் டாக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே தான் ஆகணும், போயிட்டு வீட்டுக்கு வரோம். ஸோ நாங்க ஆக்சுவலி பாசிட்டிவா இருந்து கூட சிம்டம்ஸ் இல்லாம இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, அதுவும் கேசஸும் இந்த அளவுக்கு இருக்கும்போது, இப்போ லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுட்டு இருக்க சொல்றாங்க. இப்போ ஹானரபிள் பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் மேடம் கூட சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து மாஸ்க் போட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெவல்ல இருந்து அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு வேலைக்காக வீட்டுக்கு வெளியில போயிட்டே இருக்கீங்க, போயிட்டு வரீங்க, டெய்லி வெளியில போயிட்டு வரீங்க, ஆனாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுட்டு. ஓகே. அண்ட் இன்னும் முக்கியமான ஒரு இதை நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ரிசல்ட் கொடுத்துட்டோம், ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெளியில போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னு வந்தா தானே நான் ஐசோலேட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தையும் தவிருங்க. நீங்க ரிசல்ட் கொடுக்க போறீங்க, இல்ல உங்களுக்கு சிம்டம் இருக்கு அப்படின்னு இது பண்ணாலே எங்கேயும் வெளில போகாதீங்க, வீட்லயே இருங்க. ஓகே. ஸோ டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் அலையில வந்து நீங்க சொன்ன இந்த வீரியம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அது பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரொம்ப வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் இல்லாம, ஐசியூ பெட் இல்லாம நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு கோவிட் பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுது, இல்ல வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படுது? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ்ன்றது பாத்தீங்கன்னா லைக் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நம்ம மூக்குகள்ல இருந்து ஆரம்பிச்சு தொண்டையில இருந்து போயிட்டு மெயினா தாக்கக்கூடிய இடம் வந்து நம்ம நுரையீரல் தான், லங்ஸ் தான். ஸோ எப்போ வந்து லங்ஸ் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கூல் நாட்கள்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சிஜனை உள் வாங்கிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் கொடுக்க, ரத்தம் வழியா ஆக்சிஜன் போகுது. ஸோ நம்ம ஆக்சிஜன் லைக் வெளியில இந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை உள் வாங்கி டிஷ்யூஸ்க்கு கொடுக்கறது வந்து நம்ம லங்ஸ் தான். நுரையீரலோட முக்கியமான வேலையே அதுதான். அதே மாதிரி ஒன்ஸ் அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணிட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துறதும் லங்ஸ் தான், நுரையீரல் தான். ஸோ இந்த நுரையீரலையே போயிட்டு கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு வைரஸ் தாக்கும்போது இந்த ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறோம். ஸோ இந்த டிசீஸ் வந்து சிவியர் ஆக ஆக நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு போகாம லைக் நிமோனியான்னு சொல்லக்கூடிய லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படாம மீண்டு வந்துருவாங்க. அப்படி இன்ஃபெக்ஷன் தாண்டிட்டு நிமோனியா அளவுக்கு போறவங்களுக்கு இந்த ஆக்சிஜனை உட்கொள்ற கெப்பாசிட்டி கம்மியாயிட்டே வருது. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில இருந்து நம்ம லங்ஸால ஆக்சிஜன் எடுத்துக்க முடியலன்னா நம்ம செயற்கையா ஆக்சிஜன் செலுத்தணும். ஸோ இந்த செயற்கையா செலுத்துறது தான் ஆக்சிஜன் சிலிண்டரை கனெக்ட் பண்ணிட்டு மாஸ்க் வழியாவோ, இல்ல வந்து நேசல் ப்ராங்குன்னு சொல்லுவோம், அதை வந்து மூக்கு வழியாவோ இல்ல தொண்டைக்குள்ளேயே டியூப் விட்டோ ஆக்சிஜனை நம்ம செயற்கையா செலுத்துறோம். ஸோ செயற்கையா செலுத்துறோன்றது வந்துட்டு இதுக்கு பேர் தான் மெடிக்கல் ஆக்சிஜன். ஸோ மெடிக்கல் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏன் ஆக்சிஜனுக்கு இவ்வளவு தட்டுப்பாடு வருது, நம்மளை சுத்தி இருக்கிறதே ஆக்சிஜன் தானே அப்படின்னு. கிடையாது. திரும்ப நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தான். நம்மளை சுத்தி இருக்கிற காத்துலயே வந்து 78% நைட்ரஜன் தான் இருக்கு, 21% தான் வந்து ஆக்சிஜன். ஸோ மீதி வந்து மற்ற கேஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காத்துல இருந்து ஆக்சிஜனை மட்டும் பிரிச்சு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சிலிண்டர்ல அடைச்சு
டிரான்ஸ்போர்ட் பண்றது, இது ஒரு இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ரொம்ப ஒரு இதுக்கு வி நீட் செப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு. ஸோ ஆக்சிஜன் கம்பெனிஸ் வேணும், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி படுத்தணும், இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ ஒரு குறுகிய காலத்துல இவ்வளோ கேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டியூ டு வாட் எவர் ரீசன்ஸ், நான் சொன்ன மாதிரியான ரீசன்ஸ்னால கேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் சிவியரா போறாங்க. அது மேபி அந்த மியூட்டன்ட் வைரஸ்னால நிறைய பேருக்கு வந்து சிவியர் நிமோனியாலாம் வருது. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஆக்சிஜன் பெட்டுக்கு டிமாண்ட் வருதுன்னும் போது தெர் இஸ் சம்திங் கால்டு டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் தான். திடீர்னு வந்து இவ்வளோ ஆக்சிஜன் பெட் தேவை ஏற்பட்டிருக்கு, திடீர்னு இவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து நிமோனியா போவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த அளவு தாக்கம் இல்லை. ஸோ இப்போ செகண்ட் வேவ்ல திடீர்னு இவ்வளோ டிமாண்ட் வந்ததுனால நம்ம ஆக்சிஜன் அந்த அளவு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காலம் எடுக்குது. ஸோ அதனாலதான் வந்து இப்போ நிறைய ஆக்சிஜன் பெட் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பெட் இல்லாததுனால நிறைய பேர் இறந்து போற காட்சிகளை பார்க்கிறோம். ஸோ இது வந்து நம்ம தவிர்த்து இருக்கலாம். எப்படி யூஸ்வலா என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ உலக சுகாதார நிறுவனம் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடியுது அப்படின்னும் போது கேசஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னும் போது நம்ம கோவிட் கேசஸ் ஆனா இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு தருவாயில நம்ம செகண்ட் வேவை எதிர்பார்க்கணும். ஸோ செகண்ட் வேவ் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கேசஸ் கம்மியா இருக்கிற ஒரு டைம்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கி, நிறைய ஆக்சிஜன்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணி, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணி, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வழிவகை செஞ்சு, ஸோ எல்லாருக்கும் ஆக்சிஜன் இன்னொரு வேவ் வந்தா நம்ம எப்படி சமாளிக்கணுன்ற அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து இவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு இது போகும்னு தெரியாததுனால நம்ம எடுத்த எஃபர்ட்ஸ் பத்தல. ஸோ மேபி ஒரு தேர்ட் வேவ் எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ம நெக்ஸ்ட் வேவ்க்கு வி ஷுட் பி ரெடி. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ப்ரொக்யூர் பண்றதுலேருந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை ஃபில் அப் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் கொடுக்குற வரைக்கும் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதனால ஆக்சிஜன் ஸ்கேர்சிட்டி இஸ் சம்திங் தட் வில் டேக் டைம் நம்ம சரி பண்றதுக்கு. ஓகே, நீங்க சொல்லும் போதே ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்பதான் 2ஆம் அலைக்கு வந்திருக்கோம், இன்னும் 3ஆம் அலை எதிர்பார்க்கலான்னு வேற சொல்றீங்க. ஸோ இப்போ இருந்ததை விட இன்னும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இன்னும் எவ்வளவு சேஃப்டியா இருக்க முடியுமோ இருக்கணுங்கிற ஒரு மெசேஜ் தான் நீங்க நல்லா கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஸோ இந்த பயம் உண்டாக்கணும்னு சொல்லல, நம்ம எங்க வந்து யூனோ வேர் வி மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ திரும்ப நம்ம ரெடியா இருக்கணும். வரலன்னா சந்தோஷம், வந்தாலும் இதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்ன்றத சொல்றேன். கண்டிப்பா நானும் நம்புறேன். நம்ம மக்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து வேவ் கம்மியாச்சு நல்லா மார்ச்ல, திடீர்னு செகண்ட் அலை பூகம்பமா வந்தது, பெரிய பூகம்பமா. ஸோ இப்போ செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போனாலுமே மக்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு காஷியஸோட தான் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கன்னு நானும் நம்புறேன். நம்புவோம், எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம். பார்ப்போம். நிறைய வேக்சினேஷன் டிரைவ் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து மக்களுக்கு எந்த அளவு ஒரு அவேர்னஸ் இல்லையோ அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் நியூஸ் பாக்குறாங்க. அவேர்னஸ் இல்லைன்னா கூட எல்லாருக்கும் ஒரு வகையான பயம் வந்திருக்கு. டிவி நியூஸ் பார்த்து, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் படிச்சு, எப்படி வந்து நம்ம பார்க்க கூடாத காட்சிகள்லாம் நிறைய பாக்குறோம். எப்படி வந்து ஒரு கிரெமட்டோரியம்ல கூட இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பாக்குறோம். ஸோ அதனால அவேர்னஸ் இல்லைனாலும் பயத்தினால எல்லாரும் வீட்லயே இருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் வேவ் வந்து நிறைய இடத்துல கர்வ் கூட ஃபிளாட்டன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த செகண்ட் வேவ் குறையறதுக்கே பல மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சயின்டிபிக் ஸ்டடீஸ்லாம் எபிடமியாலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பீப்புள் வில் ரியலைஸ். நம்புவோம் அதே இதுல. ஸோ டாக்டர், நீங்க சொன்னீங்க இப்போ ஆக்சிஜன் வந்து மெடிக்கல் ஆக்சிஜன் தான் கொடுக்குறோம், அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நியூ ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து நம்ம ஆக்சிமீட்டர் வாங்கிட்டோம், ஸ்டீம் வேப்பர் அந்த மெஷின் வாங்கிட்டோம் எல்லாமே இன்ஹேல் பண்றதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த ஆக்சிஜன் ஷார்டேஜ்னால எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வீட்டுல வாங்கி வச்சுப்போம், எல்லாருமே வாங்கி வச்சுப்போம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சோ அது இம்பார்ட்டன்டா எல்லாருமே வாங்கி வச்சுக்கணுமா? இல்ல, நிறைய பேருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்னா என்னன்னு தெரியறது இல்ல, மெடிக்கல் ஆக்சிஜன்னா என்னன்னு தெரியறது இல்ல. ஸோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்காகலாம் ஏதோ ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு டப்பால அடைச்சு விற்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாமே ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கு, அதெல்லாமும் ஆக்சிஜன் சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு டவுட்லாம் கேட்டாங்க. நிறைய இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு ஆக்சிஜன் பத்தி. ஸோ இப்போ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் பத்தி கேட்குறீங்க. ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்னா என்னன்னா, இப்போ கோவிட் வந்ததுனால இது ஃபேமஸ் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே கூட கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு புகைப்பிடிக்கிறவங்கள ரொம்ப ஜாஸ்தியா வரும்.
சிஓபிடின்னு சொல்லுவோம். இந்த சிஓபிடியில வந்து லங் வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ்க்கு போயிடும். அவங்களுக்கு ஆக்சிஜன் தான் ட்ரக் ட்ரீட்மெண்ட்டே, அவங்களுக்கு ஆக்சிஜன் தான். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வீட்டில் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வச்சு யூஸ் பண்றது எப்பலேருந்தோ இருக்கு. ஸோ இப்போ கோவிட் வந்ததுனால இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் டிமாண்ட்ல இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா இருக்கும்போது எப்படி இதை அட்வைஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அதுல நிமோனியான்லாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் முடிச்சிருப்போம். 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக், அதாவது ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஸ்டீராய்டு 10 நாளைக்கு மேலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு மற்ற எல்லா ட்ரக்ஸும், சில பேருக்கு ரெம்டெசிவிர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்து 90க்கு மேலே இருக்கு. அதாவது ஆக்சிஜன், செயற்கையா ஆக்சிஜன் கொடுக்காம ரூம் ஏர்லயே அவங்களுக்கு வந்து 90% மேல SpO2 இருக்கு அப்படின்னா நம்ம அவங்கள வச்சுட்டே இருக்கிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ அடுத்து வர்ற பேஷண்ட், சிவியரா வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த பெட்டை ஒதுக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரூம் ஏர்லயே 90% மேல ஆக்சிஜன் இருக்குன்ற நிலைமையில நம்ம அவங்களுக்கு ஹோம் ஆக்சிஜன் தெரப்பி, அதாவது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரை ரெஃபர் பண்ணி அதை அட்வைஸ் பண்ணி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர். அது மைல்டு கோவிட் கேசஸ்க்கோ மற்ற சிம்டமே இல்லாத கோவிட் பேஷண்ட்ஸோ எல்லாம் ஆக்சிஜன் வாங்கி வச்சுட்டு மற்றவங்களுக்கு தான், யாருக்கு அது தேவையோ அவங்களுக்கு அது கிடைக்காம போகும். ஸோ இதுதான் நம்ம ஹோர்டிங்னு சொல்றோம் இல்லையா, ட்ரக் ஹோர்டிங், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஹோர்டிங் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பிளனேஷன்லயே சொல்லியிருந்தீங்க ரெம்டி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் WHO வந்து தே ரெக்கமெண்டட் இட். மறுபடியும் நேத்து வந்து நியூஸ் பாத்தீங்கன்னா தே ஹவ் ரிமூவ்ட் இட் ஃப்ரம் த லிஸ்ட். அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருந்தது. மக்கள் போயிட்டு அந்த இடத்துல எங்க ரெம்டி கொடுக்குறாங்களோ அங்க பெரிய கியூ இது பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் எதுவும் மெயின்டைன் பண்ணாம அந்த மாதிரிலாம் இட் பிகேம் அ ஹாட்ஸ்பாட். ஸோ எந்த லெவலுக்கு ரெம்டி வந்து உதவுது இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு? இது ஒரு ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு ரெம்டெசிவிரே இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆன்டி வைரல் ட்ரக். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லயே இந்த வைரஸை டார்கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட், அதாவது காமனா இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இந்த ரெம்டெசிவிர் மட்டும்தான் வைரஸ் டார்கெட் பண்ணி. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெம்டெசிவிர்ன்ற மருந்து வந்து எல்லாருக்குமே கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஒண்ணு, அவங்களுக்கு வந்து சிம்டம் ஆரம்பிச்சு முதல் 10 நாட்கள்ல கொடுத்தாதான் அதுக்கு வேல்யூவே இருக்கு. ஏன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் உள்ள நடக்கும்போதா, லங்ஸ்ல நடக்கும்போதா வைரஸ் வந்து ஜாஸ்தியா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த ரெம்டெசிவிரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரல் லோட குறைக்கிறது தான், இந்த நம்பர் ஆஃப் வைரல் காப்பீஸ் இருக்கிறத குறைக்கிறது தான் இந்த ரெம்டெசிவிரோட வேலை. ஸோ ஆஸ் அ ட்ரக் இது யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இது செயல்படுறதுக்கு லிவரும் கிட்னியும் நல்லா இருக்கணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே லிவர் நல்லா இல்ல கிட்னில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை நம்ம கொடுக்க முடியாது. பாண்டிச்சேரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்கஹாலிக்ஸ் இருக்காங்க, குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய பேருக்கு லிவர் வந்து ஏற்கனவே வந்து எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும், சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல லிவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரெம்டெசிவிர் கொடுக்க முடியாது. அப்புறம் வயசான நிறைய பேஷண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கிட்னில ஏற்கனவே பாதிப்பு இருக்கும். இந்த சுகர், டயபெட்டிக் இது நெஃப்ரோபதி, அதே மாதிரி ஹைப்பர் டென்சிவ் நெஃப்ரோபதி, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி பாதிப்பு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கும் ரெம்டெசிவிர் கொடுக்க முடியாது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெம்டெசிவிர் கொடுக்கறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ இதுதான் ரெம்டெசிவிர் பத்தி. இது வந்து அவ்வளோ ஒரு மேஜிக்கல் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டா வந்து WHO சீஃப் சயின்டிஸ்ட் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை குறைக்கிறதுக்கு தான். மேபி ஒரு நாள் 2 நாள் வந்து உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை இது குறைக்கலாம். ஸோ யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல ஒரு நாளைக்கும் அவங்க பே பண்ணணும். இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல லைக் மோஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கிற இடத்துல இட்ஸ் ஆல் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நாள் ஸ்டேவோ இல்லை 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டேவோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதனால வந்து ரெம்டெசிவிருக்கு இவ்வளோ ஃபைட் பண்றதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஃபேர். பட் எங்க ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அவங்களே ப்ரொக்யூர் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ரெம்டெசிவிர் கொடுக்குறாங்க. ஸோ பாண்டி பொறுத்த வரைக்கும் ரெம்டெசிவிருக்கு வந்து இது வரைக்கும் ஷார்டேஜ் பெருசா இல்லை.
அதே மாதிரி ஒரு க்ரௌடடான இடத்துக்கு போயிட்டு ரெம்டெசிவிர் வாங்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஸோ கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணி ஜிப்மர், கதிர்காமம், ஐஜிஎம்சி எல்லா இடத்துக்கும் தரதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. தமிழ்நாடுல அகைன் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தது, அப்புறம் 5 மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் ப்ரைவேட் ஃபார்மசிஸ்க்கு கொடுக்குறாங்க இப்போ. மீன்வைல் இன்னைக்கு சம் ஷார்டேஜ் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் WHO வந்து போன வருஷமே வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கிடையாது ரெம்டெசிவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த WHO ட்ரக் லிஸ்ட்ன்ட்டு ஒன்று இருக்கும். WHO என்னென்ன மருந்துகள்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருந்தே வந்து ரெம்டெசிவிரை நீக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது சுத்தமா எஃபெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெம்டெசிவிர் வந்து நீங்களா போய் வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெம்டெசிவிர் வாங்குற இடத்துல க்ரௌட் பண்ணியே உங்களுக்கு கோவிட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ ரெம்டெசிவிர் உங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா மேபி நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது, நிஜமாவே அவருக்கு தேவையா. ஏன்னா இப்போ இன்டர்ன்ஸா இருக்கிற என்னோட ஜூனியர்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் பாண்டி, மற்ற அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க டாக்டர் ரெம்டெசிவிர் வேண்டான்னு சொல்றாங்க, பட் பேஷண்ட் சைட்ல இருந்து வந்து ரெம்டெசிவிர் கொடுங்க டாக்டர் அப்படின்ட்டு வந்து எங்களை ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் மீடியா பாக்குறது, நீங்க மீடியால பாக்குறது எல்லாத்தையுமே நம்பாதீங்க, வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் எல்லாம் நம்பாதீங்க. ஸோ ரெம்டெசிவிர் எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து நிறைய மைல்டு கோவிட் கேசஸ் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் அவங்களுக்கு செயற்கையா கொடுக்கறது கிடையாது. சில பேஷண்ட்ஸ்க்கு தான் செயற்கையா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யாருக்கு செயற்கையா ஆக்சிஜன் கொடுக்குறோமோ, சப்ளிமெண்டல் ஆக்சிஜனேஷன் சொல்றோம், யாருக்கு நம்ம செயற்கையா ஆக்சிஜன் தரோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெம்டெசிவிர் ஒரு ரோல் இருக்கு, உதவும். மற்றபடி ஒருத்தவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெம்டெசிவிர் கொடுக்கறதுக்கான அவசியமே கிடையாது. ஸோ சப்ளிமெண்டல் ஆக்சிஜன்ல இருக்கிறவங்க லிவர் கிட்னி நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் 10 daysல கொடுக்கணும். இவ்வளோ எல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தா கூட அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் மேபி இந்தியன் கவர்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து இப்போ கைட்லைன்ஸை மாத்தலாம். ஓகே ஓகே டாக்டர். ஸோ நான் இந்த டெஸ்ட் பத்தி கேட்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க மறந்துட்டேன். என்ன அப்படின்னா சிடி ஸ்கேனோட யூசேஜ். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கோவிட் டெஸ்ட் எடுத்ததும் போகாம சிடி ஸ்கேனும் போய் எடுக்கிறாங்க. அது வந்து தேவையா எல்லாருக்குமே? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ரேடியேஷன், அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி நிறைய இதுல வந்து கேள்விப்பட்டது நான் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸா அவங்களா போய் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க பிரைவேட் சென்டர்ஸ்ல போயிட்டு. அப்படி இல்லைன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி போய் பண்றாங்க. ஸோ இந்த சிடி ஸ்கேன் வந்து இஸ் இட் ஹேவிங் எனி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கோவிட்? கண்டிப்பா ரோல்ன்றது இருக்கு சிடி ஸ்கேனுக்கு. பட் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா தானே போய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நிறைய பேருக்கு வந்து கொரோனா டெஸ்ட் போய் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சிடி ஸ்கேன் போறதும் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி பிரைவேட் டாக்டர்ஸ் சொல்லி இல்ல மெனி பேஷண்ட்ஸ் அவங்களே போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறது அதெல்லாம். ஸோ ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஆஸ் அ டாக்டர் பார்த்தீங்கன்னா லைக் ரேடியேஷன் எவ்வளோ எல்லாத்துலையும் எக்ஸ்ரேலேயே ரேடியேஷன் இருக்கு. நான் இது வரைக்கும் லைஃப் டைம்லேயே ஒரு 2 எக்ஸ்ரே எடுத்திருப்பேன், ஒரு 3 எக்ஸ்ரே எடுத்திருப்பேன் மிஞ்சு போயிருந்தா. ஸோ எக்ஸ்ரேக்கே வந்து நாங்கெல்லாம் அவ்வளோ பயப்படுவோம், பிகாஸ் சிக்னிஃபிகண்ட் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் தான். நிஜமாவே அந்த எக்ஸ்ரே வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா தான் வந்து ரேடியேஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், எக்ஸ்ரேவே எடுப்போம். அப்படி இருக்கும்போது சிடி ஸ்கேன்ன்றது வந்து இட் இஸ் லைக் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸ்போஷர். எக்ஸ்ரேவை விட பல மடங்கு, லைக் 300 மடங்கு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உங்களோட பாடியோட எவ்ரி ஸ்லைஸா வந்து அது ரேடியேஷன் போயிட்டு டயக்னோஸ் பண்ண உதவுது. ஸோ அப்படி ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து அவேர்னஸ் இல்லாம தான் போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கோவிட் வரும், கோவிட் போயிடும். பட் இந்த அளவு சிக்னிஃபிகண்ட் ஒரு தேவையே இல்லாம ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ரேடியேஷன் இன்டியூஸ்டு கேன்சர்லாம் வரும். அஃப்கோர்ஸ் ஒரு சிட்டில வந்துடாது, பட் ரேடியேஷன்னால தட் கேன் ஆல்சோ ஹேப்பன். தைராய்டு கேன்சர் அந்த மாதிரி நிறைய கேன்சர் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேடியேஷன் அவாய்ட் பண்ணுங்க, தேவையே இல்லாம போய் சிடி எடுக்கிறது அப்படின்னா. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், சிடிக்கு எப்போ ரோல் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன், சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. அதாவது தொடர்ந்து 5 நாளைக்கு மேல இருமல் இருக்கு, இல்ல வந்து மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்க
சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து சிடி சிடி வந்து நம்ம எவ்வளோ சிவியர் கோவிட் அப்படின்றது சிடியில் கண்டுபிடிக்க முடியாது. சிடி ஸ்கேன் வந்து டயக்னோஸ்டிக் ப்ராபபிலிட்டி ஆஃப் கோவிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஆர்டிபிசிஆர்ல கோவிட் இல்லை இருக்கு அப்படின்ட்டு வருது. ஸோ அந்த மாதிரி சிடியில் பார்த்தீங்கன்னா கொராட்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். கொராட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த கொராட்ஸ் ஸ்கோரை வச்சுட்டு கோவிட் இருக்கா இல்லையான்னு தான் சொல்றோமே தவிர சிடி வச்சு நம்ம கோவிட் எந்த அளவு இருக்குன்னு சொல்றது கிடையாது. அந்த சிடில பார்க்கும்போது நம்ம லங்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, நிமோனியா இருக்கா இல்லையா, நிமோனியா இருந்ததுன்னா எந்த அளவு நிமோனியானா லங் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்றத சொல்லலாம். ஸோ மைல்ட் நிமோனியா, மாடரேட் நிமோனியா, சிவியர் நிமோனியான்றத சொல்லாமே தவிர கோவிட் பத்தி பார்க்கும்போது கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது சிவியர் கோவிடா மைல்டு கோவிடான்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. நிமோனியாவை வேணா சொல்லலாம், மைல்டு நிமோனியா, மாடரேட், சிவியர் நிமோனியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒன்று வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க சிடி ஸ்கேன் எடுக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க, ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, ஆனால் வந்து அவங்க வர்சன் ஆகிட்டே போறாங்க. ஸோ முதல் நாள் 94% ஆக்சிஜன் அவங்களுக்கு SpO2 இருக்கு, ஆக்சிஜன் கொடுக்கும்போது அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டே போகுது, 90%, 85%, 80% குறைஞ்சிட்டே போகுது. இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஜுரம் கம்மியாகலை, இருமல் இருந்துட்டே இருக்கு, மூச்சு திணறல் இருந்துட்டே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல சிடி எடுப்போம். இந்த சிடியுமே வந்து சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு 5 நாள் கழிச்சு தான் எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது அதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். எக்ஸ்ரேவுமே அப்படிதான், உங்களுக்கு சிம்டம் வந்த நாளே போயிட்டு எக்ஸ்ரேவோ சிடிஓ எடுக்கிறது, இல்ல சிம்டம் வந்து 2 நாள்லயே போய் எடுத்தீங்கன்னா அதுல பெருசா நமக்கு தெரியாது. ஸோ சிம்டம் ஆரம்பிச்சு 5 days கழிச்சு தான் சிடி வில் மேக் சம் சென்ஸ். ஸோ கைஸ், இப்போ இதுல இருந்து ஒரு முக்கியமான லெசன் சிடி எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். சோ அதுதான் முக்கியமான மெசேஜ், நல்லா கம்யூனிகேட் பண்ணிருக்காரு நம்மளுக்கு. நம்ம வந்து உடம்பு சரியில்லை எல்லாமே சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட தான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு போறோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும், இல்ல என்ன டெஸ்ட் எந்த டைம்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் ட்ரஸ்ட் இன் தம். ஸோ ட்ரஸ்ட் வாட் எவர் தே ஆர் சேயிங், ஃபாலோ வாட் எவர் தே ஆர் ப்ரிஸ்கிரைபிங். கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் நம்மளுக்காக 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சான்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால நீங்களா போயிட்டு இன்னும் நிறைய பிரச்சனையை நீங்களே கொண்டு வந்து சேர்த்துக்காதீங்க. உங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. we can cure it and we can recover. So that is what I am getting a message from by interacting with doctor. So டாக்டர், இப்போ வரைக்கும் நம்ம பேசணும் பாத்தீங்கன்னா அகிலா, I think maybe further போறதுக்கு முன்னாடி we take up few questions. Sure. Okay டாக்டர். இல்லனா ரொம்ப மோனோட்டனஸா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. Sure. Okay. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு questions visible இருக்கா டாக்டர்? or one second. இல்ல எனக்கு தெரியுது, பட் I'll have to tilt. So இப்போ வந்து சிலர் வந்து கேட்டிருக்காங்க whether there is chance of getting affected to COVID for second time. Okay, looks like some issue. Okay, guys, give us a second. Looks like he's having an issue. Sorry for the glitch. Hello, doctor. Yeah, all well. தெரியுதா? Yeah, it's okay now. Looks like there was a network glitch or something. ஆமா. Yeah. So இப்போ வந்து நீங்க before this network issue happened, a person has asked, so second time COVID வரதுக்கு chances இருக்கா? Yeah, கண்டிப்பா. பிகாஸ் நமக்கு ஒன்ஸ் கோவிட் வந்துட்டு நம்ம ரிகவரி ஃபேஸ்ல இருக்கோம் அப்படின்னும் போது இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு நான் சொன்னேன். இப்போ கோவிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து திரும்ப ரீஇன்ஃபெக்ஷன் வராது. பட் இப்போ என்ன ப்ராப்ளம் கோவிட்ல அப்படின்னா, நமக்கு எத்தனை நாளைக்கு இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அன்டில் நம்ம ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒழிய நமக்கு எத்தனை நாளைக்கு இது ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியாததுனால கோவிட் திரும்ப வர்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. சில பேருக்கு வந்துட்டு 3 மாசம் ப்ரொடெக்ஷன் இருக்கலாம், சில பேருக்கு 5 மாசம் ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ்
இன்பில்ட் இம்யூனிட்டி எல்லாமே. ஸோ அதனால யூ ஷுட் டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ். ஒன்ஸ் கோவிட் வந்துட்டா கூட எல்லா ப்ரிகாஷன்ஸ் யூ ஷுட் கண்டினியூ டு டேக். ஓகே. ஸோ சிலர் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹவு டு கியூர் மைல்ட் நிமோனியா SP2 இஸ் நார்மல். ஸோ இஸ் இட் ரெலவென்ட் டு வாட் வி ஆர் ஸ்பீக்கிங் ஆர் வுட் யூ லைக் டு டேக் தட் கொஸ்டின்? எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரோட்டோகால் படி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். லைக் இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹஸ் கிவன் அ ப்ரோட்டோகால். மைல்டு கேசஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், மாடரேட் கேசஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்ட்டு. யூஸ்வலி மைல்டு கேசஸே ஹாஸ்பிட்டலைஸ், மைல்டு நிமோனியா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது யூஸ்வல் ப்ரோட்டோகால் இஸ் வி ஸ்டார்ட் தெம் ஆன் அன் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாறும். லைக் எங்க ஹாஸ்பிட்டல்ல செஃப்ட்ராக்சின் கொடுப்போம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த டீடைல்ஸ், பட் யூஸ்வலி வி ஸ்டார்ட் தெம் ஆன் அன் intravenous antibiotic, and then we'll also start them on heparin madri anticoagulants la we'll start, and then we'll of course give them vitamins ellame kodupom. So mostly அந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு மேபி SpO2 நார்மல் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படாது. Okay, so before we move on, we'll take one last question. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, their parents are COVID infected and it's almost 21 days ஆயிடுச்சு. So is it required for CT scan? So this is the question. They are like 68 and 60 years old. அதான் சிடி ஸ்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி if they don't have any symptoms, இல்லை வந்து அவங்க ஆக்சிஜன் லெவல்ஸ் நார்மலா இருக்கு, அவங்களுக்கு காஃபோ இல்லை பிரெத்லெஸ்னஸோ இல்லை அப்படின்னா சிடி தேவைப்படாது. Okay, so I hope all your queries are answered for now. So let's get back to the session. Yeah. Sure. So ipo varaikum we saw pre-COVID and COVID affected. So let's talk about the post-COVID. So COVID la irundhu recover aanavanga enna agum avangalukku? What kind of changes happens inside, or what protocols or food they have to take in? So first thing is they should be happy they have recovered from such a deadly disease. But என்னன்னா அவ்வளோ அந்த டிசீஸ் எதிர்த்து இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் ஆப்வியஸ்லி நீட் சம் ரெஸ்ட். அதனால வந்து தே ஷுட் பி சூப்பர் காஷியஸ். ரீஇன்ஃபெக்ஷன் நான் சொன்ன மாதிரி வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை ஃபைட் பண்ண அளவுக்கு செகண்ட் டைம் அவங்க இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணுமான்றது நமக்கு தெரியாது ஒன்ஸ் தி ஆன்டிபாடிஸ் வீன். So they should be very cautious, take all precautions like mask usage, physical distancing, அப்புறம் சானிடைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே. நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் விட்டமின்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா ஃபுட் இன்டேக் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தே ஷுட் பி காஷியஸ். அதான் திரும்ப திரும்ப. அண்ட் தே ஷுட் ஹாவ் அ வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. அண்ட் தே ஷுட் வாட்ச் அவுட் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ். போஸ்ட் கோவிட் வந்து we have been hearing complications, like ரொம்ப ரேரா இருந்தாலும் complications might happen, so they should watch out for complications. Any symptom வருது அப்படின்னா they should immediately rush to a doctor. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட் கோவிட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த கோவிட் இதுல அதை அச்சீவ் பண்ண முடியுமா? ஹர்ட் இம்யூனிட்டினா என்ன? ஹர்ட் இம்யூனிட்டி ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ அகைன் லெட் அஸ் டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் 100 people. ஓகேங்களா? ஸோ 100 people இருக்காங்க. ஸோ அவங்கள 80 பேருக்கு இம்யூனிட்டி, இதுவும் வந்து ஒரு லைக் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு 80 பேருக்கு இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 20 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அவங்க இம்யூனா இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ்க்கு எதிராக ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி 80 பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். இதை அச்சீவ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க பாடிஸே வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இம்யூனிட்டி கொடுக்குது அந்த டிசீஸ்க்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி அவங்க இம்யூனிட்டி அச்சீவ் பண்ணலாம் அந்த 80% ஆஃப் பீப்புள். இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த 80% பீப்புளை வேக்சினேட் பண்றோம் அப்படின்னா, வேக்சினேஷன்ல நம்ம என்ன பண்றோம், we are just giving a part of the virus. அதனால டிசீஸ் வராது, பட் இம்யூனிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைரல் காம்போனண்ட்டையோ இல்லை வைரல் டிஎன்ஏ அந்த மாதிரி நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டு தான் தருவோம். அப்படி வேக்சினேட் பண்ணும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி வருது. ஸோ அவங்க 80% ஆஃப் பீப்புள் நம்ம இம்யூனைஸ் பண்ணும்போது மீதி இருக்கிற 20% பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்லி they'll be protected. ஸோ இதை தான் வந்து நம்ம ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீசல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து மீசல்ஸ் மீசல்ஸ் இஸ் அ வைரல் இது அகெயின் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த 5% வில் பி ப்ரொடெக்டட். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ்ல இதுதான் ஹர்ட் இம்யூனிட்டி. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து சில டிசீசஸ் வந்து வி கேன் அலோவ் பீப்புள் டு கெட் இன்ஃபெக்டட். உனக்கு இந்த டிசீஸ் நம்ம சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சளியெல்லாம் பிடிக்கணும் அப்பதான் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஃபியூச்சர்ல, இல்லைன்னா வந்து இம்யூனிட்டியே இருக்காது அப்படின்ட்டு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து இதுல ஹர்ட் இம்யூனிட்டியில நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆனாங்கன்னா நேச்சுரலி த ரெஸ்ட் வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நம்ம வி கேன் அலோவ் திஸ் டு ஹேப்பன் அப்படின்னா, இஃப் தட் டிசீஸ் இஸ் நாட் கில்லிங் யூ வி கேன் அலோவ் திஸ் டு ஹேப்பன். ஓகே, இன்ஃபெக்ஷன் போயிட்டு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும் ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஓகே. பட் கோவிட் இஸ் நாட் எ டிசீஸ் லைக் தட். ஸோ வி கேனாட் சே நான் டெஸ்டிங்கே பண்ண மாட்டேன், ஸோ டிசீஸ் வரட்டும் நேச்சுரலி எனக்கு இம்யூனிட்டி கிடைச்சிரும் மீதி பேரும் ப்ரொடெக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிட முடியாது. பிகாஸ் கோவிட் வி நெவர் நோ who it can kill and who it cannot kill அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது the only way to achieve herd immunity is to vaccinate people. ஸோ எந்த அளவு நம்ம பீப்புளை வேக்சினேட் பண்ண முடியுமோ வேக்சினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் there will come a situation when ஓகே போதுமான அளவு வேக்சினேட் பண்ணிட்டோம், இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் வேக்சினேட்டட் பட் ஸ்டில் they will be protected பிகாஸ் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வேக்சினேட் இம்யூனைஸ்டா இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு கோவிட் போகாததுனால அவங்களுக்கு கோவிட் வராது. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ நம்ம எப்போ வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அலோவ் பண்ணி ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் பண்றோமோ தட் கேன் ஹேப்பன் குவிக்லி. ஏன்னா இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு டைம் கம்மி தான் தேவை. பட் நம்ம வேக்சினேட் பண்ணி ஹர்ட் இம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் அ லாங் டைம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வேர் வி ஹேவ் 130 crore plus population, it will definitely take a long time to immunize so many people. மோரோவர் இப்போ நம்ம வீல் ஹேவ் டு கன்சிடர் பிலோ 18 வந்து நம்ம இப்போ வேக்சினேட் பண்றது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்றது அவங்கள. ஸோ பிலோ 18 நம்ம ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கும் வேக்சினேஷன் கொடுக்கலாமா, அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு எப்படி கவர் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம கன்சிடர் பண்ணி வேக்சினேஷன் இப்போ டிவியில எல்லாமே போடுறாங்க, கொரோனாவை வெல்லும் பேராயுதம் தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வேக்சினேஷன் இஸ் த ஒன்லி வே அவுட். ஓகே, ஸோ நீங்க ஆல்ரெடி வேக்சினேஷன் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. என்னோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் பத்தி தான். ஸோ வந்து வேக்சினேஷன் ஒரு டாபிக் வரும்போது 50% நெகட்டிவும் இருக்கு, 50% குட் சப்போர்ட்டும் இருக்கு. பட் எப்படி எது வின் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவே வரமாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கலாமா, இம்பார்ட்டன்ட் ஆகுது, எதுக்கு நம்மளா போயிட்டு ஒரு வேக்சினேஷன் நம்மளுக்கு தெரியாததை நம்ம போட்டுக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒரு மூட நம்பிக்கைகள், ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த வேக்சினேஷன் இந்த கோவிட தவிர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வக்கீலா, வேக்சினேஷன்ட்டு வரும்போது எனக்கு எப்பயுமே ஒரு ஆச்சரியம். பிகாஸ் நாட் ஓன்லி வேக்சின்ஸ், எந்த ஒரு மருந்தா இருந்தாலுமே ஒரு வேக்சின் இட் ஹேஸ் டு அண்டர்கோ மெனி ட்ரையல்ஸ், அதாவது கிளினிக்கல் ட்ரையல் நடத்தி இட் ஹேஸ் டு கோ த்ரூ மெனி ஃபேஸஸ். இன்ஃபேக்ட் ஃபேஸ் 0லேருந்து ஆரம்பிப்போம். ஃபேஸ் 0 இருக்கு, ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ன்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வந்து அனிமல்ஸ்ல நம்ம செலுத்தி அதுக்கப்புறம் ஹியூமன் வாலண்டியர்ஸை ஃபேஸ் 1, 2, 3 அப்படின்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் 1ல வந்து சேஃப்டி பார்ப்போம். அதுக்கு அடுத்த ட்ரையல்ஸ்ல வில் லுக் ஃபார் ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஃபேஸ் 1ல வந்து ஒரு 20 பேர், மினிமம் 20 பேர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லிமிட்டெட் நம்பர் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு ட்ரையல் நடத்துவோம். ஃபேஸ் 2ல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், ஃபேஸ் 3ல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேஸும் இன்க்ரீஸ் ஆகாத டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபேஸ் 1 மேபி ஒரு மந்த்ஸ் கணக்கில் இருந்துச்சுன்னா ஃபேஸ் 2 வந்து ஒரு 2 to 3 years இருந்ததுன்னா ஃபேஸ் 3 வில் பி 4 to 5 years. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரக்கா இருந்தாலும் சரி, ஒரு வேக்சினா இருந்தாலும் சரி, வி ஆர் கிவிங் இட் டு த பப்ளிக். ஸோ மேபி இது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்றதுனால இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரமா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 0, ஃபேஸ் 1, 2, 3 கொஞ்சம் சீக்கிரமா நடந்திருக்கு. இந்த கோவிடுக்கு மட்டும் எப்படி வேக்சின் சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்ட்டும் கொஸ்டின் கேட்குறாங்க பீப்புள். ரிமெம்பர், எண்ட் ஆஃப் தி டே கோவிட் வந்துட்டு ஒரு SARS-CoV-2 இஸ் அ கொரோனா வைரஸ். இந்த மாதிரி கொரோனா வைரஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஸோ கொரோனா வைரஸ்ல நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. சார்ஸ்ன்ட்டு ஏற்கனவே வந்திருக்கு. மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்ட்டு ஒரு எபிடமிக் வந்திருக்கு மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி வைரல் இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம், ட்ரையல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கொரோனா வைரஸ் இப்போ நம்ம இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதனால இட் டிட் நாட் டேக் சோ மச் டைம் ஃபார் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டு பி கண்டக்டட். ஸோ அதனால தான் நமக்கு விதின் ஒரு வருஷம் வேக்சின் கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளோலாம் ட்ரையல் தாண்டி தான் வேக்சின் வந்திருக்குன்னும் போது நம்ம சேஃப்டி பத்தி கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கில் யூ அன்லஸ் அந்த வேக்சின்ல இருக்கிற ஒரு காம்போனன்ட்டுக்கு நீங்க இன்ட்ரென்சிக்கலி ஒரு அலர்ஜி இருக்கு அப்படின்னா தான் வந்து இட் இஸ் அப்பயும் வந்து நம்ம காப்பாத்திடலாம். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்தியாவில் ரிப்போர்ட்டே ஆகலை. வேக்சின் கொடுத்து ஒருத்தருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வேக்சினேஷன் சென்டர்லயே இறந்து போயிருக்காருன்ட்டு நம்ம எங்கேயுமே பார்க்கல, நியூஸ்லயும் வரல. ஸோ வேக்சின் கம்பெனிஸே லைக் இப்போ கோவிஷீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, கோவேக்சின், பாரத் பயோடெக், அவங்க வந்து இந்த வேக்சின் ரிலீஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்காங்க இந்த சைடு எஃபெக்ட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா வைரஸே தள்ளி வச்சிருவோம். சின்ன பசங்களுக்கு நம்ம வேக்சின் கொடுக்குறோம், பிசிஜி வேக்சின் போடுறோம், போலியோ டிராப்ஸ் போடுறோம், இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் போடுறோம். இந்த மாதிரி ஒரு வேக்சின் கொடுக்கும் போதும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம காமனா நடக்கிறது தான். ஒரு குழந்தைக்கு போட்டா ஜுரம் வருது, இட் இஸ் எக்ஸ்பெக்டட், இட் மீன்ஸ் த வேக்சின் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி வேக்சின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அன்லஸ் இட் இஸ் லைஃப் த்ரெட்னிங், நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேக்சினும் இவங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த கம்பெனிலேயே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தேவ் டிவைடட். இப்போ கோவிஷீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வேக்சினுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் ஸ்டில் சொல்றேன். வெரி காமன் சைடு எஃபெக்ட்ஸ், காமன் சைடு எஃபெக்ட்ஸ், ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் எக்ஸ்பெக்டட். ஸோ சைடு எஃபெக்டுக்கு பயந்து வேக்சின் எடுத்துக்காம இருந்த காலம்லாம் போயிடுச்சு. ஐ எம் ஹாப்பி. ஏன்னா இப்போ வந்து பீப்புள் ஆர் வாண்டிங் வேக்சின்ஸ். இப்போ வேக்சினுக்கு டிமாண்ட் தான் இருக்கே தவிர வேக்சின் கொடுத்து எனக்கு வேண்டாம்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி பேர் தான். இன்ஃபேக்ட் நான் அந்த வீடியோ எதுக்கு பண்ணேன்னா அப்போ நிறைய பேருக்கு வேக்சின் போட்டுக்க ஹெசிடென்சி இருக்குன்னு தான் பண்ணேன். பட் அந்த நிலைமைலாம் மாறி இப்போ நிறைய பேர் வேக்சின் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம கிட்ட அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாக் இல்லை. அகெயின் இந்த ஆக்சிஜன் இது மாதிரி தான் திடீர்னு இத்தனை பேர் வந்து வேக்சின் கேட்பாங்கன்ட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி. ஸோ வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேக்சின்ஸ். ஓகே. ஸோ ஒரு டாக்டர் கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையான ஒரு மெசேஜ் வரும்போது ஸோ அந்த வேக்சினேஷன் பயம் போகி நிறைய பேர் வந்து முன் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறாங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லும்போது we are heading in the right direction. ஸோ அதே டைரக்ஷன்ல கண்டினியூ பண்ணுங்க, வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ டாக்டர் இப்போ வந்து பாத்தீங்க வருது அகிலா. ஸோ ஐ ட்ரை டு கிளாரிஃபை அது. எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, வேக்சின் போட்டுக்கலாமா, நான் இந்த ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன் வேக்சின் போட்டுக்கலாமா, இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன் வேக்சின் போட்டுக்கலாமான்னா அதுக்கு ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் வேக்சின் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்னு இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் போடும்போது ரொம்ப சிவியர் எஃபெக்ட், அதாவது வேக்சினேஷன் ஸ்பாட்லயே வந்து அவங்களுக்கு உதடெல்லாம் வீங்கி மூச்சு திணறெல்லாம் ஏற்பட்ட அனாஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அனாஃபிலாக்சிஸ் ஏற்படுற அளவுக்கு ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செகண்ட் டோஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த வேக்சின்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸ், ஸோ லைக் அது ஹிஸ்டிடின் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டியூவன்ஸ்ல வந்து இருக்கிற சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த கான்ஸ்டியூவன்ட் எதுக்காவது நீங்க அலர்ஜிக்கா இருந்தீங்கன்னா நீங்க போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப அன்லைக்லி. ஸோ நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சிவியர் அந்த மாதிரி இது வரைக்கும் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகல. அகேன் அனாஃபிலாக்சிஸ் போனாங்கன்ட்டு ரிப்போர்ட் ஆகல கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் அனாஃபிலாக்சிஸ் ஏற்பட்டாதான், அதாவது மூச்சு திணறல், உதடெல்லாம் முகம்லாம் வீங்கி போனாதான் செகண்ட் டோஸ் போடக்கூடாது. ஸோ வெர்ச்சுவலி தெர் ஆர் நோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அஸ் சச். நான் வேக்சின் போட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியே கிடையாது. சில கேட்டகரிஸ்லாம் வந்து ரிலேட்டிவ் கான்ட்ராண்டிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. லைக் இப்போ பிளட் தின்னர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா they can still get the vaccine, பட் அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ இப்போ நம்மளோட கோவிஷீல்டு கோவேக்சினே சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸும் பார்த்தேன். இப்போ ரஷ்யன் வேக்சினேஷன் ஸ்புட்னிக்கும் இட் இஸ் கம்மிங் ஃபார் அஸ். ஸோ இப்போ இதோட டைம் பீரியட் இன்டர்வல் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் சொல்லுங்க டாக்டர். த மெசேஜ் நிறைய பேர் ஒரு ராங் இன்டென்ஷன்ல இருக்காங்க. இது 12 to 16 வீக்ஸ் இப்போ ஜாஸ்தி பண்ணிருக்காங்க, கோவேக்சின் தான் இப்போ நல்லது, கோவிஷீல்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிபேட்ல இது வராங்க. ஸோ அந்த இன்டர்வல்ஸ் எதுக்காக என்னன்னு சொல்லுங்க டாக்டர் கொஞ்சம். இப்போ இன்டர்வல் பாத்தீங்கன்னா அந்த லைக் ஃபர்ஸ்ட்
ஜாப் கொடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் வேக்சின் கொடுக்கும்போது லைக் உங்க பாடிக்கு இட் வில் பி அ நியூ சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதோட எஃபெக்ட் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் நாட்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் போடும்போது நம்ம அந்த சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் ப்ரைம் பண்றோம், ஓகேங்களா? செகண்ட் ஷாட் கொடுக்கும்போது. ஸோ இன்ஃபேக்ட் கோவிஷீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸ் போட்டுட்டு 4 வீக்ஸ், அதாவது 2 to 4 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இம்யூனிட்டியா ஸ்டார்ட் ஆகும் பாடியில். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து கோவிஷீல்டு இஸ் நத்திங் பட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஆஸ்ட்ராசென்கா வேக்சின் தான் வந்து இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்ட்ராசென்கா ஸ்டார்ட் பண்ணும்போது, லைக் அவங்க மார்க்கெட் பண்ணும்போது தே டோல்ட் 4 to 12 வீக்ஸ் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 to 12 வீக்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் இட் ஷுட் பி கிவன் பிட்வீன் 4 to 6 வீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து செகண்ட் டோஸ் 4 வாரத்திலேயே தான் போட்டுக்கிட்டேன் கோவிஷீல்டு. அதுக்கப்புறம் அந்த 4 to 6ன்றது 6 to 8 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு. 8 வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 8 வாரம் கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபிகசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வீக்ஸ் பண்ணாங்க, 6 to 8 வீக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகெயின் நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்ன சொல்றாங்கன்னா, there is forthcoming evidence that 12 to 16 weeks கழிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல உள்ள பொலிட்டிக்கல் இது அதெல்லாம் நான் போக விரும்பல. பட் தே ஆர் டெல்லிங் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் மேபி வெயிட் ஃபார் 12 வீக்ஸ். கோவேக்சின்ல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 4 வீக்ஸ்லயே நீங்க செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். ஸ்புட்னிக் நீங்க கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்புட்னிக் வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். I saw some news, but ஹைதராபாத்க்கு வந்திருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆமா, ரஷ்யால இருந்து. சோ ஸ்புட்னிக் வந்து 21 days இன்டர்வல். சோ ஐ திங்க் ஒரு குவிக்லி எனக்கு வந்து வேக்சின் 2 டோஸும் வேணும் அப்படின்னா they can go for ஸ்புட்னிக். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 3 வீக்ஸ்ல செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்புட்னிக் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி எஃபிகேஷியஸ். லைக் அங்க நல்ல சக்சஸ் ரேட் இருக்கு. யா, ஓகே. So viewers, so திரும்ப டாக்டர் சொன்னதை once again நான் reiterate பண்றேன். So Covaxin it's 4 to 6 weeks, Covishield is 12 to 16 weeks and Sputnik is 21 days. So இத ஞாபகம் வச்சுக்கோங்க. Be it any vaccination, it is safe, absolutely 100% safe for all of us. So எடுத்துக்கோங்க. That is the strong message we would like to convey. Doctor, next one more question. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா almost 1 yearக்கு மேல ஆயிடுச்சு. We are all in a lockdown. So how exactly it is helping us in the COVID situation தவிர்க்கிறதுக்கு? இதுக்கு பின்னாடி இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி what is the science behind it or what is the explanation behind it? லாக்டவுன் வந்து அதான் போன வருஷத்துல இருந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் வேர்ட்ஸ்ல லாக்டவுன் ஒன்று. பட் லாக்டவுன் இஸ் நத்திங் நியூ. லைக் எபிடமிக்லாம் இப்போ இந்தியாலே பார்த்தீங்கன்னா வருஷம் யூஸ்வலாக கேரளாலாம் ஒரு எபிடமிக் வரும். லைக் ஜீகா வைரஸ், அப்புறம் நிப்பா வைரஸ், இந்த மாதிரிலாம் எபிடமிக்ஸ் அவுட் பிரேக் இருக்கும். பட் இந்த அன்பார்ச்சுனேட்லி சைனாலேருந்து கோவிட் வந்தப்போ இது எபிடமிக் பரவி பேண்டமிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எபிடமிக் வந்த பிளேசஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாக்டவுன் போவாங்க. Then it will be localized to one particular region that has an epidemic. So இந்த லாக்டவுனோட யூஸே என்னன்னா இந்த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை உடைக்கிறதுக்கு தான். ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சானிடைசர், மாஸ்க், பிசிக்கல் டிஸ்டன்சிங்லாம் சொன்னோம். ஸோ மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மேஜர் வெப்பன் வந்து இந்த லாக்டவுன். ஸோ நீங்க லாக்டவுன் சொல்லிட்டு வீட்லயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஈவன் இஃப் யூ லைக் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போமே, நம்ம ஒரு பெரிய லெவல்ல பார்க்காம ஒரே ஒரு கேஸ் இப்போ வந்து லைக் சைனால இருந்து வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்திருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற யாருக்குமே கண்ட்ரில இன்ஃபெக்ஷன் இல்லை, அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னா அவருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம. ஸோ தட் ஒன்ஸ் ஹி கோஸ் அவுட் அவர் எல்லாருக்குமே அவர்கிட்ட இருந்து 2 பேருக்கு போகும், 2 பேர்கிட்ட இருந்து 4 பேருக்கு போகும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு, இன்னும் யாருக்கும் போகலன்னும் போது அவரை நம்ம ஐசோலேட் பண்ணிட்டு we will try to treat him. So once he is all right, he can resume his regular activities. So இதை நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றது தான் லாக்டவுன்னு சொல்றோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கோ லாக்டவுன் போட்டுட்டு அந்த பீப்புளை ட்ரீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகாம இருக்கு. ஸோ இட்ஸ் பேசிக்கலி பிரேக்கிங் த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு பண்ணும்போது ஒரு நேஷன் வைட் லாக்டவுன், லாஸ்ட் இயர் நேஷன் வைட் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் நேஷன் வைட் லாக்டவுன் இஸ் நாட் வெரி ப்ரூடென்ட்
செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் கேஸ் இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல கேசஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நேஷன் வைட் லாக்டவுன் போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ஏரியால வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து இப்போ லோக்கலைஸ் லாக்டவுன் எங்கெங்க ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், நீங்களும் உள்ள வராதீங்க நாங்களும் வெளியில போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு லாக்டவுன். ஓகே, ஸோ ஒரு வீட்டு லாக்டவுன்ல இருந்து ஒரு பெரிய லெவலான லாக்டவுன்ங்கிற மாதிரி தான், ஐசோலேஷன்ல இருந்து பெரிய லெவல் ஐசோலேஷன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லாக்டவுன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருக்கு. வி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நிறைய 4 செவத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் அதுக்கு பின்னாடி என்னங்கிறத புரிஞ்சுக்குப்போம். இப்போ டாக்டரும் நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு எதுக்காக இந்த லாக்டவுன் போடுறாங்க, எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சாரி டு இன்டரப்ட், நேத்து அகைன் தேர் வாஸ் திஸ் இன்டர்வியூ வேர் WHO சீஃப் சயின்டிஸ்ட் அப்புறம் இன்னொரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுல ஒரு லைன் வாஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ லாக்டவுன்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகுது, என்னோட லைவ்லிஹுட்டே இல்லாம போச்சு, பொழப்பு நடத்த முடியல, இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் வி கீப் ஹியரிங். ஸோ ஃபார் லைவ்லிஹுட் யூ நீட் அ லைஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் லைஃப் இருந்தாதான் லைவ்லிஹுட். ஸோ லாக்டவுன் என்ன செய்ய ட்ரை பண்ணுதுன்னா இட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யுவர் லைஃப் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ லைவ்லிஹுட் லேட்டர். ஸோ லைஃபே போயிடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ அதுதான் இந்த லாக்டவுனோட. That's a beautiful message and a very eye-opening message, that one. So frustrate ஆகாதீங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ, for anything that starts it will have an end. So அந்த ஹோப்ல அந்த ட்ரஸ்ட்ல continue following the lockdown protocols. So panic shopping, panic grocery buying அந்த மாதிரி எதுக்கும் போகாதீங்க, கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, நம்ம நல்லதுக்காக தான் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் போடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுலயே ஒரு இனிஷியல் ஒரு 10 minutes இன்டர்வியூலயே நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க தேர்ட் வேவ்க்கு வந்து ஒரு பயமுறுத்திட்டீங்க எல்லாரையுமே. தேர்ட் வேவ் வந்து we can expect அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த லெவலுக்கு இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்? ஆர் வி எக்ஸ்பெக்டிங் இன் த நியர் ஃபியூச்சர் ஆர் என்ன மாதிரி we are expecting? அது ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? Your comments on third wave in general. scientific predictionsலாம் ஒன்றும் பெருசா இல்லாக்கில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா be prepared for a third wave, அவ்வளவுதான். Like looking at the rate at which second wave is declining. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். லாக்டவுன் வந்து நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றோம். If you look at states that have been in a lockdown for a long time, for example Delhi லாம் almost ஒரு 1.5 மாசமா லாக்டவுன்ல இருக்காங்க. Same with Maharashtra also. They've been in lockdown for a very long time. We all know Maharashtra was stopping COVID எல்லாத்துலயுமே, ஆக்டிவ் கேசஸ்லயும் சரி டெத்ஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே they were topping. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட இன்னைக்கு நியூ கேசஸ் ரேட் பாத்தீங்கன்னா it is in a negative curve. So it means lockdown is working. So lockdownனால they are benefiting. ஸோ இப்போ உங்க ஊர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் இல்லைன்னா யூ ட்ரை டு பி இன் அ ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், அவ்வளவுதான். டெல்லி ஆல்சோ அதே மாதிரி தான். கேஸ் பாசிட்டிவிட்டி ரேட் வந்து இட் ஹஸ் ஃபாலன் டு சம் 17% if I'm not wrong. So it has come down drastically. மும்பைல அதே மாதிரி மகாராஷ்டிரால it has come to single digit case positivity rate if I'm not wrong again. But all I want to say is that lockdowns are working and lockdownsனால people are benefiting, lives are being saved. So lockdown ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. Great. So let's keep following our protocols. அதுதான். So all that they are trying to say, இப்போ chief scientist, I mean இப்போ ICMRல some ராகவா, I think some big shot person, அவர் என்ன சொல்றாருன்னா you should be prepared for third wave. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிட்டு எப்படி லெத்தார்ஜிக்கா ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து மாஸ்க்லாம் போடாம நடுவுல சுத்திட்டு இருந்தோமோ, எப்படி வந்துட்டு வேக்சின் போட்டுட்டு எதுவும் இதுவா இருந்தோமோ, அந்த மாதிரி இல்லாம இப்போ கேஸ்லாம் நல்லா குறைஞ்சா கூட இன்னும் 2-3 மாசம் கழிச்சு இட் வில் ஃபிளாட்டன் டெஃபினெட்லி. ஸோ அப்படி கேசஸ்லாம் குறைஞ்ச அப்புறம் வி ஷுட் ஸ்டில் பி காஷியஸ். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கேஸ் இருக்கிற வரைக்கும் there is always a chance for an epidemic. So அது வரைக்கும் we should be careful. Got it. So I think it's a very strong message that டாக்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு வேவ் முடிஞ்சிட்டு இன்னொரு வேவ் வந்து எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு நம்ம லைவா பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வேவ் நம்ம போற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரிப்பேர்டா இருப்போம். கேர்லெஸ்னஸ், அந்த ஒரு அஜாகிரதை அதெல்லாம் வந்து விட்டுறலாம், ஃபாலோ பண்ணுவோம். கடைசி ஒரு பேஷண்ட் இருக்கிற வரைக்கும் லெட்ஸ் கீப் ஃபாலோயிங் திஸ் ப்ரோட்டோகால்ஸ். So doctor, I mean, like we have had a very extensive, like a big 1 hour session on this COVID topic. So one final question to conclude, or the questions I'm over with. So finally, என்ன அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணணுமோ, ஆர் ஹெல்தி ஹேபிட்ஸ் நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க, சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் தென் யூசேஜ் ஆஃப் மாஸ்க். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் தென் லைக் ப்ரெக்னன்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆர் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஆர் த ஒன் ஹூ இஸ் அபவுட் டு கோ ஃபார் லேபர் ஆர் சம்திங், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு ஆல் ஆஃப் தெம்? ஃபுட் ஹேபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் ஆக்கலாம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்னா அகைன் நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வர்றது தான் பேலன்ஸ்ட் டயட். ஸோ இட் ஹேஸ் டு ஹாவ் இனஃப் கார்போஹைட்ரேட்ஸ், இனஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி. லைக் ஒரு இது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஃபேட்டி டயட்டோ இல்லை கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டோ சாப்பிடாம எல்லாமே இருக்கிற மாதிரி பேலன்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும். ஸோ விட்டமின்ஸ்லாம் வந்து நம்ம கோவிட் பேஷண்ட்ஸ்க்கே கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தரும், விட்டமின் சி ரிச், விட்டமின் சி டேப்லெட்ஸ் தரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஷண்ட்டாக இருக்கும்போது தான் டேப்லெட் ஃபார்மில் சாப்பிட்றோம். சாதாரண நாளில் நம்ம இது ரிச் சோர்சஸ் ஆஃப் இந்த விட்டமினை கன்சியூம் பண்ணலாமே. ஸோ விட்டமின் சினா யூ கேன் ஃபைண்ட் இட் அபண்டன்ட்லி இன் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், கொய்யாப்பழம், இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருக்கு. விட்டமின் பி அதே மாதிரி தான், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், விட்டமின் பி12, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் பி12 கேர்டு நிறையா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து அண்ட் மினரல்ஸ் வந்து நேச்சுரல் சோர்சஸ் நம்ம நிறையா சாப்பிடலாம். ஆனால் வித் அ லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் எல்லாம் யூ கேன் ஃபைண்ட் இன் பனானாஸ். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஸோ தட் ஜஸ்ட் லுக் அப் ரிச் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் இன்க்ளூட் தெம் இன் யுவர் டே டு டே டயட். ஸோ இப்படி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரோட்டீன்ஸ்க்கு யூ கேன் டேக் பல்சஸ் எல்லாமே. நான் வெஜிடேரியன்ஸ் வந்து தே கேன் டேக் மீட், லிவர் எல்லாம், மட்டன்ல இருக்கிற லிவர் இதெல்லாம் they can take but with a limit. Got it. So ஒரு கோவிட் கேட்டிங்க, பிரெக்னன்சில வந்து ஒப்பீனியன்ஸ் ஆர் டிவைடட். இப்போ நிறைய பேர் வந்து they are asking questions on when to plan for a pregnancy. ஏன்னா இப்போ கோவிட் எல்லாம் இருக்கிறதுனால பிரெக்னன்சி பிளான் பண்ணலாமா, பிகாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆல் filled with covid patients. ஸோ எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஸோ மேபி டு பிளான் பிரெக்னன்சி this might be a right time, because people in the 10 months or 9 months, we have time. So with things going in the right direction, 9 months everything might be in place. So it's okay, but they can plan for a pregnancy. But இப்போ currently pregnant இருக்கிறவங்களெல்லாம் we are seeing covid positive cases. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து they should be very careful. லைக் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க they should be super careful. வீட்லேயே கூட மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுலாம் தப்பு கிடையாது. அண்ட் லேபருக்கு they should talk to the doctor they have been consulting. இந்த மாதிரி டேட் வந்து கிட்ட வந்துருச்சு, வாட் ஷுட் ஐ டூ இந்த சிச்சுவேஷன்ல, ஹவு ஷுட் ஐ ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு they should talk to their obstetrician. அது ஒன்று. அப்புறம் வந்து வேக்சினேஷன் பற்றி கேட்குறாங்க. லைக் ப்ரெக்னென்ட் உமன் வேக்சினேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இப்போ இந்தியாவில் வந்து we are not vaccinating. Until recently at least we are not vaccinating. Public setupல we are not vaccinating. கோவிஷீல்டும் சரி, கோவேக்சினும் சரி, we are not giving to pregnant women because நம்ம ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணப்போ, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணப்போ பிரெக்னென்ட் விமனை நம்ம லார்ஜ் நம்பர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணல. ஸோ வி டு நாட் எக்ஸாக்ட்லி நோ ஹவு தீஸ் வேக்சின்ஸ் ஒர்க் இன் பிரெக்னென்ட் விமன். மோர் ஸோ சேஃப்டி ஆஃப் போத் தி மதர் அண்ட் ஃபீட்டஸ். ஸோ அதனால டில் டேட் ஐ திங்க் வி ஆர் நாட் வேக்சினேட்டிங் pregnant women, at least in public setup. பட் இப்போ ரீசெண்ட் எவிடன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து they can vaccinate pregnant women அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் பிரைவேட் கன்சல்டன்ஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க வேக்சினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அட்வைஸ்ட் பை அன் ஆப்ஸ்டெட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட். இப்போ ரீசெண்டா வந்து இதே கோவிஷீல்டு ஆஸ்ட்ராசெனகா வேக்சின் இருக்கு இல்லையா, இது வந்து ரீசெண்ட் இன்டர்வியூல கூட ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னது என்னன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் பிரெக்னென்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் கிராஜுவலி தே வில் இன்ட்ரடியூஸ் இட், பிகாஸ் ஐ ரெட் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா தேர் ஆல்ரெடி கன்சிடரிங் இட்
லைக் கன்சிடரிங் வேக்சினேட்டிங் பிரெக்னென்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, லைக் பிரெக்னென்ட் விமனுக்கு நம்ம வேக்சினேஷன் கொடுக்கும்போது அவங்கள டெவலப் ஆகிற ஆன்டிபாடிஸ் கோஸ் டு த ஃபீட்டஸ் ஆல்சோ. லைக் தேர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் தட். ஸோ அது எந்த அளவு ப்ரொடெக்டிவ், எந்த அளவுக்கு ஃபீட்டஸ் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் தெரியல. பட் தேர் இஸ் எவிடன்ஸ் டு சே பிரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்குற வேக்சினேஷனால வர்ற ஆன்டிபாடிஸ் வந்து சைல்டையும் போய் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் பிகாஸ் த சைட் எஃபெக்ட் ப்ரொஃபைல் ஆஃப் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் அண்ட் ஆல் இஸ் நாட் வெரி டெட்லி. அஃப்கோர்ஸ் டெட்லி கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா தே வில் கன்சிடர் கிவிங் இட் இன் பிரெக்னென்ட் உமன் வெரி சூன் இஸ் வாட் ஐ பிலீவ். பிகாஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Okay. Okay, Doctor. So thank you so much. Like these are the main hot questions or the queries, doubts, dilemma questions. Ellar mindliyume irukum. So it was a wonderful session, and it was a great pleasure having you here today, Doctor. So team, before we all sign off, right? Just three key messages I would like to give you. So one is, please get vaccinated. ஸோ டோன்ட் ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உடனே உங்கள் கவர்மெண்ட் சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் வேக்சினேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எந்த வேக்சின் இருக்கோ, எது கிடைக்குதோ அதை போய் முதல்ல போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சொல்கிற ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ஹேண்ட் சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்சிங், இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேர்ட்லி, ஜஸ்ட் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 years. நம்ம எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றோமோ இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறதுக்கு, அதே அளவுக்கு தான் இந்த 1.5 years ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் வந்து தே ஆர் ஆன் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தே ஆர் ட்ரைங் டு சேவ் எவ்ரி டே. இட்ஸ் அ பேட்டில் ஃபார் தெம். ஒரு பேஷண்ட்டையும் சேவ் பண்றதுக்கு அவங்களோட சுச்சுவேஷனையும் லெட் அஸ் கன்சிடர் அண்ட் ஃபாலோ த ஃபர்ஸ்ட் 2 ரூல்ஸ். ஸோ தயவு செஞ்சு அவங்களையும், நம்மளுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லை, அவங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். அவங்களுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் இட் அண்ட் வி வில் ஆல்சோ ப்ரொடெக்ட் தெம் அண்ட் ரீபே த குட் திங் தே ஆர் டூயிங் டு அஸ். ஓவர் டு யூ, டாக்டர். Any last Thank you, messages? Akhila, for recognizing the service of frontline workers. So இப்போ என்ன சொல்ல விரும்புறேன்னா, லைக் நாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது we were like almost fully involved in COVID related activities. COVID வார்டுல வந்து போஸ்ட் ஆகுறதுலேருந்து COVID ICU, casualty எல்லா இடத்துலையும் COVID டியூட்டி தான் பண்ணியிருக்கோம், எக்ஸப்ட் ஃபார் மேபி 3 or 4 months of நான் கோவிட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி கோவிட் டியூட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் தான். ஸோ செப்டம்பர் அக்டோபர்ல வி ஹேட் அ பீக், ஃபர்ஸ்ட் வேவ் பீக். ஸோ அந்த டைம்ல கோவிட் டியூட்டிஸ் பண்ணும்போதே வி வேர் போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி எக்ஸாஸ்டட். இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். பட் we didn't have a choice, we had to do. ஸோ அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 2 பீக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர்ல போன பீக்குக்கும் இப்போ இருக்கிற பீக்குக்கும் there is like some 3.5 to 4 times this peak is higher. ஸோ அதுக்கே அவ்வளோ நாங்கள் எக்ஸாஸ்டடா இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க எவ்ரிபடி கேன் இமேஜின் எவ்வளோ எக்ஸாஸ்டடா இருப்பாங்க. ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் ஆகட்டும், இன்டர்ன்ஸ், ரெசிடென்ட் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் அந்த பிபிஇ போட்டுட்டு, அதுவும் இந்த மாதிரி இப்போ we have this emotional component also. End of the day, as doctors are now, we have this emotional component where we see people dying every day. ஒரு ஐசியூல நீங்க போஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இன் 6 hour டியூட்டி you will see at least 3 to 4 people dying அப்பவே. இப்போ பாத்தீங்கன்னா இமேஜின் செகண்ட் வேவ்ல லைக் இன்னும் எவ்வளோ அது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி யூனோ மை ஜூனியர்ஸ் அண்ட் யூனோ மை ரெஸ்பெக்டட் சீனியர் டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங், நர்சஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னும் போது ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் தெம் அண்ட் வி ஷுட் ரெகக்னைஸ் தேர் சர்வீஸ். டெஃபினெட்லி. ஸோ நம்ம மாஸ்க் போடுறதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றோம். பட் டாக்டர் சொன்ன மாதிரி 24 hours round the clock they are wearing the PP kit and with the face shield and everything. Imagine their situation and please have some courteous on them and please follow the protocols. With that, we are signing off for the day. Anything, doctor? Sorry. Yeah. Okay. So thanks, viewers. Thank you, Pondi Up to Date. Thank you for this opportunity. Definitely. So thanks, Pondi I Up hope to Date. people will be benefited. Definitely. So this video will be available
as an IGTV video, please share with your loved ones and make sure they are also aware of these messages. Thank you so much. Stay safe and take care. Thank you.